அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலக பொதுமுறையாம் குர்ஆனிலே விளம்பரம் செய்கிற பொழுது உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருணை என்பது அது ஒரு பரவலானது, அது கணக்கிட முடியாதவை, இதற்குத்தான் என்று யாரையும் மட்டுப்படுத்த சொல்ல முடியாதவை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணையை சொல்வதன் மூலமாக இஸ்லாமிய பார்வையில் கருணை என்பது இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருக்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் இஸ்லாம் வேறு, ரசூலா வேறு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் ஹீரோ தான் ரசூல். ஒவ்வொரு மார்க்கத்துக்கு ஒரு ஹீரோ இருப்பாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தினுடைய ஹீரோ. அதனால் கருணை காட்டும் காருண்ய மார்க்கம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களும் இஸ்லாமும் ஒன்றுதான், ஈமானும் இஸ்லாமும் ஒன்றுங்கிற நாம் சொல்வது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய கருணை என்பது உலகமே உள்ளது. அல்லாஹ் விட்டும் இந்த உலகத்தில் எந்த படைப்பும் பிரிய முடியாது. உலகத்தில் எந்த இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிறான். உலகத்திலே எல்லா படைப்புக்குமே சக்தி உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ் விட்டு இந்த உலகத்தில் எதுவுமே தப்ப முடியாது. அது மாதிரி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹமத்து உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்கு என்று சொன்னால் எல்லாத்தின் மீது எல்லாரும் இரக்கம் காட்டணும் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வை உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்கி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கருணையாளராக இருக்கிறாங்க, நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு கருணையை காட்டுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு முன்னோடியாக ஆக்கி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் சில பேர்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க. சில நெருக்கமான சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள்ல நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம டைட்டில் போடுறோம்ல, எம்பிபிஎஸ், எம்ஏ, பிஏ, ஒரு இப்ப எல்லாமே எம்பிஏ தான் வருது. எல்லாமே இன்ஜினியர் எம்பிஏ தான். எந்த கல்யாண பத்திரிகையில பார்த்தாலும் எம்பிஏ, எம்சிஏ, ட்ரிபிள் இ தான். இப்ப அதுதான் உலகத்துல மதிப்பு கூடங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க, சில முக்கியமான ஆட்களுக்கு. அதுல அபூபக்கர்லான்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க, அர்அஃபு உம்மத்தி லி உம்மத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஜும்மா மேடையில கூட உலகம் முழுவதும் முழங்கக்கூடிய ஒரு வார்த்தை அபூபக்கர். 4 கலீஃபாக்களை பத்தி சொல்லுவாங்களா என்னங்க, அதுல பெரும்பாலும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அர்அஃபு உம்மத்தி லி உம்மத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. என் உம்மத்துமார்கள்லயே எனக்கு அடுத்து இந்த உம்மத்தின் மீது கருணை காட்டும் ஒரே ஒரு ஜீவன் அபூபக்கர் நாயகம் மட்டும்தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் தான், ஆனா சராசரியாக ரசூலுல்லாஹ் நபியா இருந்து காட்டுறாங்க. ஆனா சாதாரண சராசரி உம்மத்தா இருந்து இந்த உம்மத்தின் மீது அதிக கருணை காட்டக்கூடிய ஒரு நபி, ஒரு மனிதர் என்னுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எந்த அளவுக்கு ரஹ்மத்தான ஆள் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எழுதுவார் நுஸ்ரத்துல் மஜாலிஸ்ல. அபூபக்கர் வரலாறு எழுதும்போது இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கருணை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் மீது அபூபக்கர் எவ்வளவு ரஹ்மத்தான ஆள் என்பதற்கு ஒரு சின்ன செய்தி எழுதுவாங்க. ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அம்மா ஒரு கனவு வந்து சொல்லிச்சு, யார் ரசூலல்லாஹ், எங்களுடைய கணவர் வெளியூருக்கு போயிருக்கிறார். எங்க இந்த சமயத்துல அந்த அம்மா ஒரு கனவு காணுது. அந்த கனவுல என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு தன்னுடைய வீட்டுல உள்ள பேரிச்ச மரம் அப்படியே முறிந்து கீழே உழுது, தன்னுடைய வீட்டுல உழுது. இப்படி ஒரு செய்தி, அது ஒரு கெட்ட கனவு மாதிரி தெரியுது. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லிச்சு. ஆனா எப்பவுமே ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பு எதுவுமே அழ வைக்கிற பழக்கமே ரசூலுல்லாஹ்ட்ட இருக்காது. அழுதுட்டு வர்றவங்களையும் சிரிக்க வச்சு அனுப்புற பழக்கம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். சில நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு விளையாட்டு காட்டு என்பதற்காக, அதே சமயத்தில் அபூபக்கர்லானுடைய சிறப்பு என்பதை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தணும் என்பதற்காக என்னவோ ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாத்தமாக அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. வளமைக்கு மாத்தமா எப்போ நல்ல கனவுக்கு கெட்ட கனவுக்கு கூட நல்ல விளக்கம் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் அன்னைக்கு உள்ளபடியா விளக்கம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, உங்களுடைய கணவர் வெளியூருக்கு போயிருக்காரா, துவாச்சி அல்லாஹ் மஃபில், அவரு இனி மறுமையில தான் நீங்க 2 பேரும் சந்திக்க முடியும். உங்க வீட்டுல பேரச்ச மரம் முறிஞ்சி உழுவுதுன்னா என்ன அர்த்தம், சஃபர்ல இருக்கிறவனுடைய கணவர் இனி சொர்க்கத்துல உன்னோடு ஒண்ணு சேருவார், இனி வரமாட்டார். இது ஒரு நல்ல பதில் இல்லையே.
ரசூல்லா இந்த மாதிரி பதிலெல்லாம் திகிலான பதிலெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கம் ரசூல்லாட்ட மருந்துக்கு கூட அந்த மாதிரிலாம் வராது. இருந்தாலும் அடுத்து ஒரு பின்னணி நடக்க போகுது என்பதற்காகவோ ரசூல்லா அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த செய்தியினுடைய முன்பின் போங்க பார்த்தா அப்படி தெரியுது. ஏன்னா ஹதீஸ் கிதாபுகள்லயே வருது, ரசூல்லா நல்ல விளக்கம் கெட்ட விளக்கம் கூட யாராவது சொன்னா ரசூல்லா சிரிச்சுக்கிட்டு கெட்ட கனவு கண்டால் ரசூல்லா சொல்லுவாங்க, கெட்ட கனவு கண்டால் நல்ல கனவு கண்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், நல்ல கனவு கண்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அது அல்ஹம்துலில்லாஹ் மட்டுமில்ல அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்க, இன்னைக்கு நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன் அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. அந்த மாதிரி பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆனா சில பேர் அதே போல ரசூலுல்லாஹ் பார்த்தேன்னு சொல்லுவார், பார்க்காத கூட பார்க்கான்னு சொல்லி அப்படித்தான் நம்ம மதிப்பாங்க நினைச்சு சொல்லிடக்கூடாது. உண்மையிலேயே அந்த மாதிரி உள்ள செய்திகள்லாம் அப்படி விளம்பரம் பண்றதுக்காக உள்ளதில்லை. இமாம் தஹபி இமாம் தன்னுடைய வரலாறு எழுதியிருக்காரு. சேர் ஆலாமு நுபலா மதரசால 17 பாகங்கள் இருக்கு. 17-18 பாகங்கள் இருக்கு. அதுல ரெட்ல போட்டிருப்பார், ரெட் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை ரெட்ல போட்டிருப்பார். அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வை கனவுகள்னு செய்தி கண்டுபிடிச்சிடலாம். அதுல அந்த அந்த யாரெல்லாம் யாருடைய வரலாறு எழுதியிருக்கிறாங்களோ ரசூலுல்லாஹ்வை பார்த்த செய்தி அதுல பார்த்தரலாம். அப்ப இத மாதிரி தேடி பிடிக்கணும் எதையாவது ஒண்ணு. அப்ப அந்த மாதிரி உள்ள பெரிய ஆட்களுக்கே ரசூலுல்லாஹ்வுடைய இறுதியில் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில பேருடைய வரலாறு எழுதும்போது ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் தவம் இருந்தவருக்கு ஒபாத்தாருக்கு 3 நாளைக்கு முந்தி சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒபாத்தாருக்கு 3 நாளைக்கு முந்தி தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதோட அவங்க ரூம் முடிஞ்சிருச்சு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அந்த அபூபக்கர்லான்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டே போச்சு, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல கனவு கண்டா அல்ல அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, ஆனால் கெட்ட கனவு கண்டால் யாரிடம் சொல்லாதீர்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி திருப்பிப்படுத்துருங்க. அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. சில பேருக்கு மண்டையே வெடிச்சிட்டு போல தெரியுது, என்னதை சொன்னா கனவு விளக்கம் கேட்டுட்டு தான் அவன் அன்னைக்கு வேலைக்கு போவான் போல தெரியுது காலையில். அது தேவையிலேயே நமக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவலைப்படாத, யார்ட்டையும் சொல்லாத, உன்னுடைய மனைவி அதை சொல்லிட்டு அப்படியே அவுது பில்லாஹி மினஷ் படுத்துங்க. அதனால உங்களுக்கு இடைஞ்சல் கிடையாது. கெட்ட கனவுனால் உன் தலையெழுத்து மாறாது, ஆனால் சொல்லும் வரை சொல்லிட்ட மாறி. அதனாலதான் நல்ல சொல்லுங்க, நண்பன்கிட்ட சொல்லுங்க, ஒரு சாலிகான மனிதர்கிட்ட சொல்லுங்க, ஒரு அறிவாளிட்ட ஒரு ஆலிம்கிட்ட சொல்லுங்க என்று ஹதீசுகள்ல வரும். ஒரு ஆலிம் ஒரு அறிஞர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஆலிமாத விளங்கும், இவர் நல்ல விளக்கம் சொல்லுவார் அல்லது ஏதாவது நல்ல விளக்கம் சொல்லி அவரை சமாளிச்சு விட்டுருவார். அபூபக்கர் அந்த அம்மா அழுதுகிட்டே போச்சு, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. அபூபக்கர்லான்னு அப்ப கேட்டாங்களே, என்னம்மா அழுதுகிட்டே போற, இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு. உன் கணவர் இன்னைக்கு நைட்டு திரும்புவார். எந்த கணவரை சொர்க்கத்துல சந்திப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ சொன்ன ஆள் யார்? நபி. சொன்ன ஆள் யார்? பொய்யை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நபி. சொன்னது அப்படி உள்ளபடியா நடக்கும் நபி. ஆனா அந்த நபி சொன்னதுக்கு விளக்கத்துக்கு மாத்தமான விளக்கத்தை அபூபக்கர்லான்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு உன் கணவர் திரும்புவார். அன்னைக்கு நைட் வந்துட்டார், அந்த மனிதர் கணவர் நைட் வந்து இறங்கிட்டார். உடனே அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொன்ன விளக்கமும் சரி, அபூபக்கர்லான்னு சொன்ன விளக்கமும் சரி. அந்த அம்மா சொன்ன விளக்க கனவின்படி தன்னுடைய வீட்டின் முற்றத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சமரம் முறிந்து உழுவதனுடைய உள்ளபடியான நபிமார்களுக்கு வஹீயினுடைய ஒரு பகுதியே கனவுதான். தனக்கே வஹீயில ஒரு பகுதி இருக்கக்கூடிய கனவா இருக்கும் பொழுது அடுத்தவங்களுடைய கனவுக்கு தான் விளக்கம் சொல்ல தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இது உள்ளபடியான கனவுடைய கணவர் இறந்துருவாங்கிறது தான் உண்மையான கனவு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு கனவு வந்துச்சு, நான் சொன்னேன், ஆனா எனக்கு அந்த கனவுப்படி அவர் வஃபாத் ஆகிருவார் என்பதுதான் எனக்கு தகவல். ஆனா அபூபக்கர்லான்னு சொன்ன தகவல் படி இன்னைக்கு நைட் அவர் வந்துட்டாரு, அது என்ன வித்தியாசமா இருக்குதேன்னு சொன்னதுக்கு ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அபூபக்கர்லான்னு சொன்னது ஒண்ணு, அபூபக்கர்லான்னு அனுதாபத்துல அந்த விளக்கம் சொல்லிட்டாங்க. அபூபக்கர்லான்னு சொன்ன விளக்கம் என்னது? ஐயோ பாவம், இந்த அம்மாவுக்கு போய் இது மாதிரி குண்டத்திக்கு நம்ம போட்ட வேண்டாம்னு சொல்லி அரஃபு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர் சித்திக், உம்மத்துமார்களுக்கு எப்பவுமே பரிதாபப்படக்கூடிய நபி, இரக்கம் இல்லை. சொந்த பந்தத்துக்கு இறக்கப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய சொந்த பந்தத்தை இறக்கப்படுறது இல்ல. உம்மத்துங்கிறது உலகளாவிய ஒரு பொதுவான சமுதாயம். நமக்கு பின்னாலே எத்தனை பேர் மனிதன் கண்ணை மூடிட்டு அது முடிஞ்சு போச்சு, அடுத்த உள்ள பத்தி நம்ம ஏன் சிந்திக்கணுங்கிறானே. ஆனா கியாமத்து நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்கள் மீது கருணையா இருக்கக்கூடிய ஒரு தூதர், ஒரு மனிதர் அபூபக்கர் ஸில்லான். அப்ப அந்த அபூபக்கர்லானு அனுதாபத்தினால அந்த விளக்கம் சொன்னாங்க. ஆனா அபூபக்கர்லானுக்கு சித்திக்னு ஒரு பேர் இருக்கு. எதை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கபில்து சமியனா, யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னது உண்மைதான் என்று உண்மைப்படுத்தினதால, உங்க சொல்ல எப்பவுமே உண்மைப்படுத்துறதுனால அவர் சொல்ல அல்லாஹ் பொய்ப்படுத்த விரும்பல. அதனால அல்லாஹ் தன்னுடைய இதையை மாத்திட்டான். குர்ஆன்ல ஒரு பெண்ணுடைய அலுவலுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய லவுல் மஹ்பூலே மாத்தி எழுதின ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கு தெரியுமா?
ஹவுலா பின்த் சாலபான் ஒரு அம்மா தலாக்கு ஆரம்ப காலத்தையே புருஷனை பாரு, தன்னுடைய புருஷன் வந்து ஒரு விளையாட்டா சாப்பாடு தாங்க கேட்டாரு. சாப்பாடா கொஞ்சம் பொறுங்க சாப்பாடு தரேன்னு சொல்லி சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நேரத்துல கோபத்துல சொல்லிட்டா நீ உம்மா இருக்கிறேன்ட்ட தலாக் ஆயிருச்சு. ஆனா அந்த காலத்தினுடைய சட்டத்தின்படி உடனே பிரிய வேண்டியதான். ஆனா பேர பிள்ளையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த வயசுல தலாக்கா என்ன செய்யா, பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளையா இருக்கு. இந்த நேரத்துல மாப்பிள்ளை பொண்ணு பிரிஞ்சு வேற கல்யாணம் முடிக்க முடியுமா? யார சூழல்லாம் என் பிள்ளையெல்லாம் பேத்துல வயசாகி போச்சு, வாலிபம் முழுவதும் அவருடைய செலவு பண்ணி இந்த நேரத்தையும் என்னுடைய கணவர்கிட்ட பிரிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு, நான் என்னமா செய்ய முடியும்? இப்ப உள்ள ஆயத்து இப்படித்தான் இருக்குது. குர்ஆன் வீட்டுக்கு போய் அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்தார்கள். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. அல்லாஹ் தஆலாவுடைய அரிசுக்கு ஒரு அம்மாவினுடைய அழுகுரல் கேட்டு விட்டன. அந்த தன்னுடைய கணவர் விஷயத்திலே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட செய்த அந்த முறையீடை அல்லாஹ் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுறான்னு அல்லாஹ் எழுதி காட்டுறான். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய தோல் பூஜ்யத்தை பார்த்து சுத்தி போலீஸ் பாதுகாப்பு, பெரிய ஜனாதிபதியிலாங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. நடு ரோட்ல நின்று ஒரு அம்மா கூட மணி கணக்க பேசிட்டு இருந்தாங்க. என்ன இவங்க கொஞ்சம் கூட நமக்கு இவ்வளவு நேரம் நம்மள நிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். நான் யார்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? ஹவுலா பின்த் சாலபா சமி அல்லாஹு கௌலஹா மின் ஃபௌகி சப்இ சமாவா. 7 வானத்தில் இருந்து ஹவுலா பின்த் சாலபா அல்லாஹ் அந்த அம்மாவுடைய சொல்ல கேட்டானே, 7 வானத்துக்கு மேல இருந்து கேட்டானே, அந்த அம்மா கூட இருந்து பேசிட்டு இருந்தேன். இன்னும் பேசிட்டே இருப்பேன், தொழுக நேரத்தை தவிர நைட்டு படுக்கிற வரைக்கும் நீ நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா நான் பேசிட்டே இருந்திருப்பேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு ஒரு அம்மாவுடைய அழுகுறலே அல்லாஹ்வுடைய அந்த கருத்தை தீர்ப்பு அல்லாஹ் மாத்தி எழுதி. அதான் அத்வா ஒரு அத்துல் பலா வல் கலான்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு துவா. அதனால நாங்க பராத்துல நம்ம அழுகுறோம், எல்லாம் நீண்ட ஆயில கூடு நம்ம கேட்கறதுனால அன்னைக்கு என்ன செய்யலாம், அழுகுறான். பாவம் ஒருத்தன் டிவி பார்த்துட்டு இருக்கான், இவன் அழுதுட்டு இருக்கான், அவனுக்கு அதே அப்படியே வச்சிருவோம். இவன் அழுதுட்டு இருக்கிறதுனால இவனுக்கு 20 எக்ஸ்ட்ரா ஆக்கிரும். இவனு சொல்றான், சாயித் இப்னு அபீ வக்காஸ் சொல்றாங்கல்ல, என் பிள்ளைகள்லாம் வயசான நேரத்துல பிள்ளைய பிறந்துச்சு, இந்த வயசான பிள்ளைகளுக்கு நான் அப்பாவா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கவே மாட்டோம், எல்லாரும் தெரியும்ல. ஆனா என் பிள்ளைகளுக்கு நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அல்லாட்ட துவா செய்யறேன், அல்ல என் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளையா இருக்குங்க, ஆயில கொடு. அந்த துவாவினால் 20 வயசு அல்ல எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். பைஹிக்கிலே இருக்கு, துவாவினால் ஆயில் நீளும். ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுள் வாழ ஆசை இருக்கா, 2 செய்தா போதும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொந்த பந்தத்துக்கு நல்ல காசு கொடுத்து உதவி செய்யணும், 2வது அவனுக்கு துவா. இந்த 2 ஒரு மனிதன் நீண்ட ஆயுள் கொடுக்கும். சீக்கிரமே குறிஞ்ச ஆயுள் ஒருத்தனுக்கு வரணும்னா 2 தான். 1 சொந்த பந்தத்தை முறிச்சு வாழ்ந்தா போதும், அவன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். 90 வயசு உள்ள எழுதியிருந்தா அவன் 30 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 60 வயசு எழுதியிருக்கான்னு வைங்க, அவன் சொந்த பந்தத்தை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா அவனுக்கு 6 மாதத்துல ஜோலி முடிஞ்சிடும். அல்லாஹ் 3 நாள் தான் ஒபாத்தா பாக்கி இருக்குன்னா அதை 30 வருஷமா ஆக்கி போடுவான், அவன் சொந்த பந்தத்தோடு உறவு வச்சிருந்தான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது விஷயத்துக்கு வர்றேன். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த அளவுக்கு ஒரு இரக்கமுள்ள ஒரு மனிதன் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டத்தையே கொடுத்தாங்க, அர்ரஃப் உம்மத்தி, உம்மத்திலேயே கருணைக்கர். ஆக ஒரு மனிதருக்கு இரக்கம் என்பது எப்போங்க? இப்ப நம்ம சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது, இப்ப நம்ம எல்லாம் எப்போ ஒரு ஆளுக்கு நம்ம இரக்கம் காட்ட விடுறோம்னா பலகீனமா நிலையில்தான் ஒரு ஆள் மீது பரிதாபம் காட்ட வரும். அல்ல ஒரு இடத்துல சொல்றான், தாய் தோப்ப மீது இரக்கம் காட்டணும் எப்போ? கமா ரப்பயானி சகைரா. இந்த துவாவை கேளுங்கிறான், நமக்கு துவாவை கேட்க சொல்றான். எப்படி கேளு, யா அல்லாஹ் நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல அந்த தாய் தோப்ப எந்த அளவுக்கு ரஹமத்தை கருணையை காட்டினாங்களோ அது மாதிரி நீ அவங்க மீது கருணையை காட்டு கேளுங்கிறான். கருணையை காட்ட சொல்லி நீயும் காட்டு, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல எந்த அளவுக்கு கருணையை காட்டினோமோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ரசூலுல்லாஹி மதீனாவுக்கு போன உடனே சில பேர் வெளிநாட்டுல இருந்து ஹிஜ்ரத் வந்தாங்க, யமன்ல இருந்து துருவா வந்துட்டாங்க. மதீனாவில் உள்ளவங்க மக்கால இருந்து போனாங்க. யமன்லயும் இஸ்லாம் வளர்ச்சியில யமன்ல இருந்து நேரடி அபூ ஹுரைரா எல்லாம் துருவா யமன்ல இருந்து இறங்கிட்டாங்க. அப்படி யமன்ல இருந்து யமனி ஒரு ஆள் வந்தாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, வந்ததெல்லாம் சந்தோஷம் தான், ஆனா உங்க வாப்பா மாட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. அனுமதிலாம் கேட்டாங்க, அனுமதி தரல. உடனே கிளம்பி ஊருக்கு போனாங்க. உங்க வாப்பா அம்மா அனுமதி இல்லாம என் பின்னால ஏன் வந்தீங்க? உங்க வாப்பா அம்மா அனுமதி கொடுக்க, எங்க வாப்பா அனுமதி தரவே இல்லை, அவ திரும்ப போங்க, அங்க போய் உட்காருங்க, அவங்களுக்கு பணிவிட செய்யுங்க, அவங்க அனுமதி கொடுத்தா வாங்க, இல்லைன்னா அப்ப பீர்றகும், அவங்க 2 பேருக்கு இருந்து கவனிங்க, அது இங்க என் பின்னால வர்றதை விட அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உய்சுல் கரீர் ரலியல்லாஹு யமன் நாட்டுல இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன இல்ல, ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருந்து பார்க்கல, ஆனா பார்க்காதனால திட்டல, புகழ்ந்தாங்க.
என்ன சொன்னாங்க, ஒரு வயசான தாயை கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்தினால என்ன பார்க்க வேண்டிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. என்ன சந்திக்காதனால அவர் நல்ல அவுளியா இல்லைன்னு சொல்லல, அவருக்கு இருந்தாலும் ஒரு வயசான தாயை கவனிச்சதுனால் அவருக்கு ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்தான். என்ன துவா கேட்டாலும் உடனே அந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். ஒய்சுல் கரீ ரலியல்லாஹு அன்ஹுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரசூலா சொன்னாங்க, அவங்க கண்டா விட்டுறாதீங்க, ஆனா என்னைய பார்க்காத மனிதர் தான், ஆனா அவரிடம் நீங்கள் என்ன உடனே உங்க இஸ்திக்பார் தேடுங்கள். இப்ப ஹஜ்ஜிக்கு போறோம், எதுக்கா பல லட்சம், அன்று பிறந்த பாலகனை போல் ஆகணும் என்பதுதான். ஆனா ஒய்சுல் கர்னி அவங்க மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்து ஒரு துவாவை கேட்டா அன்று பிறந்த பாலகனா நீங்க ஆகிவிடுங்க. இதுக்காக தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜில வந்து நின்னுட்டு அந்த யமன்களுடைய டெண்டுல கூடாரத்தை நின்னுட்டு, இந்த வருஷம் யமனிகள்ல கர்ணு குடும்பத்துல வந்து ஆள் வந்திருக்கா, ஒய்சுல் கர்னி வந்திருக்காங்களா அப்படி எல்லாம் சொல்லி விளம்பரம் பண்ணி ஆளை புடிச்சு எனக்கா இஸ்திக்பார் செய்யுங்க, உங்களை பத்தி பெருசா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப வயசான தாயின் மீது கருணை காட்டியதுனால் ஒய்சுல் கர்னிலானுக்கு விலாயத்து பதவி மாத்திரம் கிடைக்கல, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய கருணை வாக்கியமே கிடைச்சது. அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்றான், வயசான ஆத்தா. இன்னைக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து இப்ப நிறைய பேர் பொண்ணு காட்டுறாங்க தாய் தோப்பு. நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மள அவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் காட்டினாங்க, நம்ம பிள்ளை பிழைக்கணும் எவ்வளவு இடத்துல கூட நம்மளை காட்டியிருப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க நமக்கா. அப்ப அவங்க வயசான நேரத்தில் நாம பெரிய செலவு பண்ணணும். வெறும் கொக்குர் ரப்பி ரஹ்மான்னு சொல்லி பைசா செலவில்லாம வாயில துவாதுனா மட்டும் பத்தாது, செலவும் பண்ணணும். நான் தான் துவா கேட்டுட்டு இருக்கிறேன், துவால ஏதாவது நமக்கு ஏதாவது காசு செலவா போகுது, நமக்கு என்ன பெரிய பெரிய ஐஸ் வாயில வச்சு நம்ம பிள்ளை பெறும்போது 50,000 ரூபாய் செலவுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆபரேஷனா ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு நம்ம தயங்க கூடாது. அதுக்கு எவ்வளவு அதுதான் அந்த ஆயத்துக்குள்ள இருக்கு. ஒரு ரப்பி ரஹ்மான் அவன் மீது கருணையை காட்டு, அல்லாட்ட மட்டும் கேட்காது, நீனும் காட்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து ஒரு வயசான அம்மாவோடு வந்தாங்க துணையில. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு ஆள் எடுக்கிறாங்க. போருக்கு ஆள் எடுக்கும்போது அபூ ஹுரைரா நினைச்சுதாங்க ரசூலுல்லாஹ்வுடைய தான் வரேன்ட்டாங்க. வந்துட்டு உம்மாட்ட சொன்னாங்க, ஏம்மா நான் போருக்கு போறேன், ஜாமான் எடுத்து வை. ஜாமான் எடுத்து வைக்கவா, நானே வயசான ஆள் விட்டுட்டு உங்க பின்னால நான் வந்திருக்கிறேன். போருக்கு போனா உயிருக்கு கேரண்டி கிடையாது, போருக்கு போனா ஷஹீத் ஆயிடுவோம்லங்க, அப்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னைய விட்டுட்டு, இல்ல நான் ரசூலுல்லாஹ் போகும்போது நான் ஊர்ல அவங்கள பின்வாங்க மனசு இல்ல, அவங்க நல்ல விஷயம் தான், நான் தனியா அனாதைய மாட்டிடுவேனப்பா, நான் அடுத்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு வந்திருக்கேன், என்னை யாரு கவனிப்பா. அதெல்லாம் இல்லம்மா, ரசூலுல்லாஹ் போருக்கு போகும்போது நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அதை பத்தி நான் சிந்திக்க மாட்டேன். எனக்கு என்னைக்குமே ரசூல் சஹாபாக்கள்லாம் அந்நபியு அவுலா பில் முஃமினீன் அன்ஃபுஸிஹிம், உயிரை விட பெருசா நினைப்பாங்க சஹாபாக்கள் தான். உறவு பந்தையெல்லாம் விட்டு ரெண்டாவது சிந்திப்பான். உடனே அவர் அந்த அம்மா சொல்லிச்சு, தன்னுடைய புர்காவை கலத்துச்சு, இந்த மார்புல நீ பால் குடிச்ச உரிமைகளை கேட்கிற, என்னை விட்டுட்டு நீ போவாதன்னு. அந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் அவர் அடங்கல, நேர ரசூலுல்லாஹ்ட்டே போயிருச்சு. யார் ரசூலுல்லாஹ், அபூ ஹுரைரா போருக்கு வர்றாரு, ஆனா அவர் போருக்கு போனா அவர் போர்ல ஷஹீத் ஆயினா நான் அடுத்தருக்கு வந்து நான் அனாதையா மாட்டிக்கிடுவேன், என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல, நானே ஒரு வயசான ஆள், அவர் துணையா இருக்க போய் நானே வந்தேன், நான் வந்தே இருக்க மாட்டேன், நீங்க போ நான் பாத்துக்கிறேன்னா. இதையும் சொன்னாங்க, என்னுடைய சுட்டி காட்டி இந்த பால் குடிச்ச இந்த உறவுல உன உரிமைகளை கேட்கிறேன்னு சொல்லி கூட அவர் இறக்கப்படல, நீ போமா, அவர் பேரை நான் எடுத்துறேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்புறம் திரும்ப ரெண்டா வந்தாங்க, அபூ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்க பேர் இல்ல அதுல அழிச்சாச்சுன்னு. யாரும் சொல்ல, நேத்து வரைக்கும் எழுதிருந்தீங்களே இன்னைக்கு இல்லங்கிறீங்களே, ஏதோ என்னை பத்தி ஏதோ தகவல் உங்களுக்கு வந்திருக்கும் போல தெரியுது. ஆமாமா, உங்க அம்மா வந்தாங்க, வந்து என்ன செய்தாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னாங்க, அதனால நீங்க அவங்களை கவனிங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பேர் மறுபேச்சு பேச முடியுமா? உமா கான லி மூமினின் வலா மூமினத்தின், ரசூலுல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்ட பிறகு அதுக்கு ஆலோசனை செய்து சொல்றேன்னு மறுத்து பேசுறதோ கருத்து சொல்றதோ எவனுக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டான். உத்தரவு யார சொல்லலான்னு உட்கார்ந்துட்டான். அதுக்கு பிறகு 2 வருஷம் நான் எந்த போர்லையும் கலந்து கொள்ளவில்லை, எங்க உம்மா ஹயாத்தா இருக்கிற காரணத்தினாலே ரசூலுல்லாஹ் போருக்கு அனுப்பிட்டு எங்க உம்மாவை கவனிக்கிறதே என்னுடைய காலத்தை கழித்தேன். ஏனென்றால் அதை விட உன் தாய் தோப்பனா கவனிங்கிறது தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தான். அல்லாஹ் அதானே சொல்றான். அப்போ பெற்றோர்களுக்கு கருணை காட்டுன்னு சொன்னா வெறுமனே ஒரு மிஸ்கினுக்கு 2 ரூபா 3 ரூபா போடுறது மட்டும் இஸ்லாம் சொல்றது இல்ல, முதல்ல எல்லாத்தையும் கவனிக்கணும். இன்னைக்கு பாருங்க, தகப்பனுக்கும் மகனுக்கும் இடைவெளி தான் ஜாஸ்தி. எல்லா பிள்ளைகளும் அம்மா 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 தான் சொல்லுது. ஏன்னா இந்த தகப்பன் பெத்த பிள்ளை இருந்து அந்த பிள்ளைய கொஞ்சம் பக்கத்துல போறதே கிடையாது. டெஸ்ட் எடுத்து கொடுக்கறது, ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டுறது எல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் அந்த புள்ள புள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்மளோடு வாப்பா தீக்க வச்சு கொஞ்சுறாரா, அந்த பிள்ளை மீது நம்ம பாசத்தை காட்டுறோமா? அந்த பிள்ளை மீது பாசத்தை காட்டும் போது சில நேரத்துல வாப்பாவோட அம்மாவோட மாப்பா பக்கம் சாயணும். ஆனா அந்த புள்ளைய தூக்குறதே கிடையாது. அந்த இடைவெளி இருக்கிறதுனாலதான் தாப்பன் சொன்னா அங்க எடுபடுறது கிடையாது. வயசான பிறகு தாப்பன் உத்தரவு விட்டு, ஏன்னா அந்த பக்தியும் இல்லை பாசம் இல்லை. ஏதோ நம்ம ஒரு ஹலாலான முறை பிறக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தாருங்கிறது மாத்திரம் உறவாக்க தவிர தகப்பங்கிற ஒரு பக்தியும் இல்லை. அந்த பக்தியில காரணம் பாசம் இல்லை.
இது ஆதிகாலத்திலிருந்தே அந்த இடைவெளி, இஸ்லாம் அந்த இடைவெளியை அடைக்குது. இஸ்லாம் வந்து அந்த இடைவெளியை அடைக்குது, பாசத்தை காட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்து ஹசன் ஹுசைனை முத்திட்டு கிடக்கும்போது, என்ன எனக்கு 10 பிள்ளையே இருக்கு, உங்களுக்கு ஒரு பிள்ளையே முத்துனது இல்லையே, என்னப்பா இது, பிள்ளையை முத்துறதை பார்த்து ஆச்சரியப்படுறிய, அல்லாஹ் உன் உள்ளத்துல இருந்து இரக்கத்தையே கலட்டிட்டான்பா, உன் உள்ளத்துல இருந்து இரக்கத்தை கலட்டி எடுத்துட்டான் நாங்க ரசூல். மல்லா இரஹம் வலா யுர்ஹம், பாசம் காட்டாத ஆளுக்கு அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்காது. இரக்கம் காட்டாத பிள்ளைகள் மீது அனுதாபம் இல்லாட்டாலே அல்லாஹ்வுடைய அனுதாபம் இருக்காதுங்கிறாங்க ரசூல். முதல்ல பெத்த புள்ளைய கொஞ்சணும், பேர புள்ளைய கொஞ்சணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு புள்ளைய கொஞ்சம் வரலாறு நமக்கு தெரியல, ஆனா பேர புள்ளைங்க வரலாறு ஹதீஸ்கள்ல நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹயாத்து சஹாபால வருது, ஒரு ஆளுக்கு கவர்னராக வெளிநாட்டு அனுப்புறதுக்காக வேண்டி அவருக்கு இது பதவி பிரமாண லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் சீல் போட்டு ஜனாதிபதியினுடைய உத்தரவு இல்லாம நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த ரோசையா நம்ம தமிழ்நாட்டு கவர்னரா இருக்காருலங்க, நம்ம ஜனாதிபதி உத்தரவுப்பட்டதான் அவர் வர முடியும், இங்க வர முடியும். அது மாதிரி ஜனாதிபதி அமர்லான்னு ஒரு சஹாபிய கவர்னருக்கு, வெளிநாட்டுக்கு கவர்னர் போஸ்டுக்கா எழுதிட்டு இருந்தாங்க. எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த சமயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு புள்ள வந்துச்சு, ஒரு சின்ன புள்ள வந்துச்சு. அந்த புள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு மடியில வந்து உட்கார்ந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மடியில உட்கார்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு அந்த புள்ளைய பிடிச்சு கொஞ்சினாங்க. இந்த பக்கத்துல கவர்னரா போக வேண்டி இருக்கிறாருல, அவர் பக்கத்துல அந்த செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு அந்த ஆள் கேட்டாங்க, என்ன நீங்க பிள்ளையெல்லாம் கொஞ்சிறீங்க, என்னது இந்த பிள்ளைய கொஞ்சிறது உனக்கு ஆச்சரியமா, பிள்ளை மீது பாசமே உங்களுக்கு கிடையாதா, லெட்டர் ஒரே கிழிச்சு போட்டாங்க. இதெல்லாம் கவர்னருக்கே லாய கிடையாது. பிள்ளை மீது நீ பாசம் காட்டாதால் நீ எப்படிப்பா மக்கள் மீது பாசம் காட்ட போறாங்க, போய் பிரஜைகள் மீது எப்படி இறக்கம் காட்ட போற, இது தேவையில்லை, அங்கனே கிழிச்சு போட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு கொடுத்த ட்ரைனிங். பிள்ளைகள் மீது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, ஒரு காலத்துல புளியங்கமா இருந்துச்சு, மாங்காய் மரமா இருந்துச்சு. அப்ப மாங்காய் அடிக்கிறது, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு மாங்காய் அடிக்கிறது, புளியங்கம்மா அடிக்கிறது தானே அந்த இப்ப உள்ள பழக்கம். இப்ப எங்க மரம் இருக்கு, எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்களே. அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்கள்லாம் பேரத்த மரத்துல என்ன செய்வாங்களாம், சின்ன பிள்ளைங்க கல் அடிக்கிறது. ஹதீஸ்ல வருது, அபூ ராஃபியுல் அம்ருல் கிஃபாரி சஹாபி சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல ஒரு மரத்துல கல் விட்டு அதுல உள்ள பழத்தை தின்னுட்டு போயிட்டு இருந்தேன். தோட்டக்கார பிடிச்சி ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு விட்டான். நம்ம என்ன செய்வோம், யாரையா ஒரு பையன் இதுமே கல் விடுறதுன்னு வச்சுக்க, அவன் உடனே பிடிச்சி அவன் குட்டுவோம், அவளை மரத்துல கட்டி வைப்போங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்னை கொண்டு செல்லப்பட்டது, ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க தெரியுமா, மண்டையில குட்டல, மண்டையில அப்படியே தலைவி எனக்கு துவா செய்தாங்க. எதுக்கு, மரத்துல கல் அடிச்சு பேரத்தம்பழம் தின்ன ஆளுக்கு அடி இல்ல, துவா சொல்லிட்டு, தம்பி அது இல்ல, கல்லையெல்லாம் விடக்கூடாது, என் தலையில உடந்து மண்டை உடஞ்சிட போகுது, கல்லையெல்லாம் விடாது, அப்ப அதை எடுத்து திங்கலாமா, கீழே உள்ளதை தின்னு, கீழே கிடந்திருந்தா சாப்பிடு, ஆனா கல்லை மட்டும் தூக்கி எரிஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடை, அல்லாஹும்மா என்னுடைய தலையை தடை, அல்லாஹும்மா ஷிபா பத்தனு, அல்லாஹ் அந்த பையனுடைய வயத்தை நீ நிரப்புவாயாக எனக்கு துவா செய்து அந்த இடத்துல அனுப்பி வச்சாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க கூட, இந்த கல்லூட பிள்ளைகளுக்கு கூட துவா அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைங்க மீது இரக்கமான ஆளா இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு சமயம் ஹயாத்து சஹாபால தான் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கிலாபத்துல மக்களுடைய நடப்பை நைட்டு பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருந்தா ஒரு வீட்டுல லைட் எரியுது, உத்து பார்த்தா அந்த வீட்டுல பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு பார்த்தா அலறல் சத்தம் கேட்குது, லைட் எரியுது, அலறல் சத்தம், ஏதாவது ஆபத்துனா உதவி செய்யலாமான்னு எட்டி பாக்குறாங்க. அப்ப அந்த அம்மா அடுப்புல ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் கதவை தட்டினாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க அந்த வீட்டுல. இல்ல, இந்த பிள்ளைகள்லாம் அழுகுது, குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால தண்ணி அடுப்புல வச்சு ஏமாத்திட்டு இருக்கேன், தூங்க வைக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, ஒண்ணும் இல்லாத அளவுக்கு அப்ப நம்மலாம் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு நேர போய் என்ன செய்தேன், அங்குள்ள அந்த கவர்மெண்டினுடைய அலுவலகத்துக்கு உணவு தானியங்களுடைய இடத்துக்கு போய் எனக்கு கூட ஒரு ஆளை கூட்டு, அவருக்கு கூட பணியாளர் இருக்காரு, ஒரு மூடையை தூக்கி நீ முதுகுல ஏத்து அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்றா, உமர் ரலியல்லாஹு கலீஃபா ஒரு மூடையை தூக்கி முதுகுல ஏத்து. அவங்க சொன்னா, என் முதுகுல ஏத்துங்கள, நான் சொல்றதை நீ கேளு, என் முதுகுலத்தான் மூடை ஏத்தணும், தானியத்தை நிரப்பி, நன்மை எனக்கு தேவை, முதுகுல ஏத்தி நான் கொண்டு போன நன்மை எனக்கு தானே கிடைக்கும், முதுகுல ஏத்து. நைட் நேரத்துல, சாமத்துல, பகல்லனா இது நடக்காது, சாமத்துல ஒரு மூடையை தூக்கி முதுகுல ஏத்திக்கிட்டு அந்த லோடுமேன் மாதிரி வீட்டுல போய் இறக்குறாங்க. இறக்கி முடிச்சு என்ன செய்தாங்க, கதவை திறந்து நைட் நேரம்ல அடுப்புல இவங்க தீ குழல் இருக்குல்ல, குழலை வச்சு இவங்க ஊதுறாங்க, அடுப்பு அந்த சமையல் பண்றாங்க. சமையல் பண்ணி அந்த கூட அந்த ராவி அறிவிக்கிறார், சொல்றாரு, இந்த தாடைக்கு இடையில அந்த புகை போனதையெல்லாம் நான் பார்த்தேன். அந்த ஊதும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க,
இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல எந்த அரசியல்வாதி நடந்த சரித்திரமே இருக்க. ஓட்டு போகும்போது வந்து அடுத்து ஓட்டு போகும்போது அந்த பக்கம் வருவான். பாருங்க, அந்த ஊதுறத அந்த பக்கம் அந்த இடையில அந்த புகை அந்த தாடி வழியா போனதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அது முடிஞ்ச உடனே சமையல் பண்ணி கொடுத்துட்டு என்ன செய்தாங்க, வீட்டுக்கு ஏத்தம் வந்து சிங்கம் மாதிரி போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படி இபாரத்தே வருது, சிங்கத்தை போல ஏத்தம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த புள்ளையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து சிரிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளப்பி போவோன்னு கிளம்புனாங்க. நான் கேட்டேன், சமையல் பண்ணீங்க எல்லாம் சரி, திரும்ப ரெண்டாவது ஏன் ஏத்தமா வந்து உட்கார்ந்து சிங்கமா இருந்தீங்க? இல்ல, நான் வரும்போது அந்த பிள்ளைகள்லாம் அழுதுட்டு இருந்துச்சு. அழுதுட்டு இருந்த பிள்ளைய சிரிக்க வச்சுட்டு போங்கிறதுக்கு தான் நாங்க உட்கார்ந்து இருந்தேன். அது சிரிச்சதுனால நான் கிளம்பிட்டேன்னு சொன்னாங்களாம். இந்த அளவிற்கு தன்னுடைய ஆட்சி காலத்திலும் சரி, தன்னுடைய எல்லா வகையான, இன்னைக்கு பாருங்க, தாய்ப்பாலுக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு இந்த இது கொடுக்குறான்ல, மானியம் 7,000 5,000 கொடுக்குறான். பால் குடி பணம் கொடுக்குறான். இன்னைக்கு முதல் பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு தான் கொடுப்பான். இந்த பால் குடியை கொண்டு வந்ததே உமர் அலி அல்லாஹ் தான். இமாம் முகமது பின் சாயித் தன்னுடைய தபக்காத்துல் குபரால தபக்காத்துல் முஹாஜிரின் பத்ரீன்களுடைய வரலாறு எழுதுவான். அதுல உமர் அலி அல்லாஹ் வரலாறு பாருங்க, இந்த செய்தியை கொடுத்திருப்பான். பிள்ளைகளுக்கு பால் குடி பணம், பிள்ளைகளுக்குன்னு பால் குடி பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அந்த காலத்திலேயே கொண்டு வந்தவங்க அவங்க தான். இதே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ், ஏன்னா தன்னுடைய ஆட்சி காலத்திலே மந்திரிகளா இருந்தவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹ்வு, அப்துல் ரஹ்மான் அவெல்லாம் அவங்க மந்திரி லிஸ்ட்ல இருந்தா. அதனால தான் அந்த மந்திரியை கூப்பிட்டுட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு நைட்டு இப்படி போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து வெளியே தங்கி இருக்கிறாங்க. சொன்னாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கொள்ளைக்காரன் எவனா நைட்டு நேரத்தில் அடிச்சிடக்கூடாது, நம்ம விசாம வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருவோம் 2 பேரும். யாரு? ஜனாதிபதியா இருக்கக்கூடியவங்க ஏதோ வெளியூர்ல உள்ளவங்க வந்து மதீனா எல்லையில வந்து படுத்திருக்கிறாங்க. இவங்க திருட்டு போயிடக்கூடாது, நம்மளா உட்காந்து காவல் காப்பன்னு உட்கார்ந்து இருந்தா திடீர்னு அந்த குடும்பத்துல ஒரு பொம்பளை தங்கி இருக்கிறா. ஒரு புள்ள அழ ஆரம்பிச்சு, போய் உள்ளே முதல்ல பால் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது அழுகுது. கொஞ்சம் கழிச்சு பிள்ளைக்கு பால் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நினைச்சதாக 2வது படுத்தாங்க. இப்படி பல தடவை சொல்லி இவங்களுக்கு அக்கமா போச்சு. கடைசியில சரி இப்படி போட்டுன்னு விசாம விட்டுட்டான். காலையில சுபு உதயமானவன்னு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, என்ன நீ பிள்ளைக்கு ஒழுங்கா பால் கொடுக்காம என் தூக்கம் சேர்ந்துல கெட்டு போச்சுன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு உதவிகளை, ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து நிதி உதவிகளே பங்கிடப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருந்து ஹையஸ்ட் 12,000 ரூபாய் வாங்க கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு, பத்ரீன்களுக்கு, சஹாபாக்களுக்கு, முஹாஜிரின்களுக்கு, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு, மக்காவுக்கு முன்னால வந்தவங்க, பிந்தி வந்தவங்க, அப்படி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி அதை கிதாபிலே எழுதுவாங்க, என்ன அளவுக்கு அவங்களுடைய சம்பள விகிதங்கள் இருந்தது. இது மாதிரிலாம் ஒரு முறைப்படுத்தி செய்தவங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த காலத்தே ஹயாத்திலே ஒரு கனவு கண்டாங்க. புகாரியிலே வருது இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க, புகாரி ஷரீஃப்ல வருது. சில பேர் அரை சட்டையில பார்த்தாங்க, சில பேர் முக்கால் சட்டையில பார்த்தாங்க, சில பேர் முழு சட்டை பார்த்தாங்க, சில பேர் அபால பார்த்தாங்க. உமர்லான்னு பார்க்கும்போது அபாவன் தாண்டி ரோட்டையெல்லாம் இழுத்துட்டு போற மாதிரி ஒரு சட்டையில பார்த்தாங்க கனவுல. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுச்சு, சிலவங்க அரை சட்டை, முக்கால் சட்டை, முழு சட்டை, அப்பா இந்த மாதிரி கடைசி தெரே தூத்துட்டு போற மாதிரி ஒரு சட்டை உமர்லான்னு போட்டு போனதா சொல்றீங்களா, இதுக்கு என்ன விளக்கம்? எனக்கு பின்னால் அவர்கள் ஏற்படுத்தும் நல்ல வழிமுறைகள் சொன்னாங்க ரசூல். எனக்கு பின்னாலே உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தக்கூடிய நல்ல சுன்னத்துகள், அதுதான் அதுல உங்க வழிமுறை. அப்ப சொன்னாங்களா அம்மா, அந்த பிள்ளை அந்த அம்மாட்ட சொன்னாங்களா, என்னம்மா நீ அந்த பிள்ளைய கவனிக்கிறேன், நான் தான் கவர்மெண்ட் நிறைய உதவி செய்யறேன். எங்க உதவி செய்றீங்க நீங்க? ரேஷன்லயே பிள்ளைய பால் குடி நிறுத்த பிறகுதான் ஏத்துறீங்க. நீங்க பிள்ளைக்குன்னு பங்கை எப்பதான் கொடுக்குறீங்க? அந்த பிள்ளைய பால் குடி நிறுத்தினாதான். அதனால தான் நான் பிள்ளைக்கு பால் கொடுக்கல, அதனால நிறுத்துறேன். நிறுத்தும் போது அழுகுது, அதனால நீங்க வந்து அதை நீங்க லிஸ்ட்ல சேர்க்கலையே. ஆஹா, அப்பதான் சிந்திக்கிறாங்க. ஆக பிள்ளைய பால் குடி நிறுத்தினாதானே நம்ம கொடுக்குறோம். இனிமேல் பால் குடிக்கிற பிள்ளைக்கு என்ன செய்யணும், நம்ம பங்கு கொடுக்கணும். அதனுடைய பட்ஜெட் அப்பதான் புதுசா என்ன செய்யறாங்க, தாக்கல் பண்ணாங்களாம். இந்த செய்தியை கூட இப்னு சாயித் தபக்காத்துல் குப்ரால பத்ரீன்களுடைய சஹாபாக்களுடைய அந்த வரலாறு எடுத்து போடும்போது உமர் ரலியல்லாஹு விஷயத்துல, இந்த குழந்தைகள் விஷயத்திலே காட்டல கருணை என்ன. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கெல்லாம் அவங்க எடுத்ததை காப்பியை தான் இவங்க செய்யறாங்க. ஆக இதே மாதிரி குழந்தைகள் மீது கருணை, வயதானவர்கள் மீது கருணை, நோயாளிகள் மீது கருணை. இன்னைக்கு பாருங்க, டாக்டர்கள் எல்லாம் 25 லட்சம் ரூபாய் படிச்சுட்டு 25 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். 30 லட்சம் ரூபாய் கட்டி படிச்சாங்கக்காக அந்த காசை எடுக்கணும். அவன் நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ அவனுக்கு வசதி இருக்கு, எல்லாம் படிக்க வச்சான், நமக்கெல்லாம் வசதி இருக்கு, நமக்கு படிக்க வைக்கல. அப்ப அதை ஒரு சேவையா செய்யணும், எளியப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும். பாருங்க, கவர்மெண்டை தவிர தனியார்கள் யாராவது கருணையான தனியார் டாக்டரை பார்க்கவே முடியாது. கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம போகணும். அவனும் பாருங்க, தனியா அங்க போனா நம்மளை வந்து எவ்வளவு இம்சப்படுத்துதான் அதுல இருக்கு. அப்ப நோயாளிகள் மீது, நோயாளிகள் எவ்வளவு அதாபல போறாம இருக்கு, எவ்வளவு நிம்மதியின் மேல அது துடிச்சுக்கிட்டு போனா கூட அவன்கிட்ட இருந்து ஒரு பரிதாபமும் அனுதாபமும் எந்த டாக்டர்ட்டையும் இருக்காது. இதுதான் உலக நடைமுறை.
அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட யாரெல்லாம் நோயினுடைய அந்த அதாபுல வந்தாங்களோ, அந்த நோயினுடைய அதாபுல இருந்து வந்த பிறகு அந்த மஜ்லிஸ்ல இருந்து எழும்போது சிரிச்சுக்கிட்டு தான் போவேன். ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள போனவங்களாம் அழுதுகிட்டு தான் வெளியே வர்றான். ஆஹா, அடுத்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி தந்துட்டானே, இதுக்கு 7000 எங்க கொண்டு போய் இது பண்றது, சும்மா இருந்துட்டு போகாம இவன் 500 ரூபாய்க்கு அவன் 50 ரூபா கொண்டு வந்தவனுக்கு 500 ரூபாய் செலவழித்து விட்டாரு. அப்ப ஆஸ்பத்திரிக்குள்ள போனவன்லாம், அதான் ஒரு ஆள் சொன்னாரு, நான் புருனைக்கு முதல்ல போயிருக்கிற காலத்துல ஒரு பெரிய பணக்கார ஒரு தொழில் அதிபர் சொன்னாரு, ஹஜ்ரத் 2 இடத்துல போனவன் முன்னேற மாட்டான். ஒண்ணு மெடிக்கல் வைக்கிறவன், ஏன்னா அந்த காசு கொடுத்து வாங்குறவன் திட்டிட்டு தான் வாங்குவான். ஆஸ்பத்திரிக்கு மெடிக்கலுக்கு வாங்குறவன் அந்த இதாவது சந்தோஷமாக காசு கொடுத்தவன் மெடிக்கலுக்கு. ஒரு ஷாப்பு வைக்கிறவனும் முன்னேற மாட்டான், ஏன்னா இவன் பார்ட்ஸை மாத்திட்டு பொய் சாமான் போட்டு நல்ல சாமான் காசு வாங்கிடுவான். அதனால இந்த 2க்கு காசு கொடுக்குறவன் பாருங்க திட்டிட்டு தான் கொடுப்பான், அதனால அவன் முன்னேறவே மாட்டான் அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்றேன். அது மாதிரி டாக்டர்மார்கள்ட்ட இறக்கமே பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு துட்ட புடுங்க முடியுமோ அந்த அளவுக்கு துட்ட புடுங்கி நம்ம நிம்மதியை புடுங்கி நம்ம குணமாவானா அது இன்னொரு ஆள்கிட்ட அப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கணும். அவன்கிட்ட குணமாகல, இவன்கிட்ட குணமாகல, அவன்கிட்ட. உமர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போர் ஒரு போர் நடந்துச்சு. அதுக்கு முத்தளபதிகளை அறிவிப்பு செய்தாங்க. அந்த தளபதிகள் 2வது தளபதி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய பேர் தளபதி லிஸ்ட்ல வந்த உடனே அவங்களுக்கு பல்வலி, தலைவலி, வயிற்று வலி எல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது. நம்ம தூக்கமே முழிக்க வந்துடும் நமக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றான், யார் ரசூலுல்லாஹ், என்னைய 3 தளபதி ஒரு தளபதி என்ன போட்டிருக்கீங்க, 3 தளபதி ஒரு தளபதி லிஸ்ட்ல போட்டிருக்கீங்க, ஆனா அது எனக்கு பல்வலி தாங்க முடியல யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பல்வலி தாங்க முடியல யார சொல்லலாம். இந்த பல்வலியோடு எப்படி போய் நான் தளபதியா போறதுன்னு பக்கத்துல உட்கார். அல்லாஹும்ம அதிஹிப் அன்ஹு சுவ மா யஜிது வ ஃபஹ்ஷஹு பிதஅவதி நபியிக்கல் முபாரக் மக்கீனி இந்தக். யா அல்லாஹ், இவரை விட்டும் இந்த இன்னலை இம்சையை நீ நீக்கிவிடு, இவரை விட்டு இந்த சித்திர அதாபை நீக்கிவிடு, யார் பொருட்டினால் பரக்கத்தான உறுதி வாய்ந்த உன் நபியின் பொருட்டினால் நீக்கிவிடு என்று கை வைத்தார்கள். எடுக்கும் பொழுது வழி இல்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மருந்து உனக்கு மட்டுமில்ல, உலகத்திலே பாதிக்கப்படக்கூடிய உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இந்த துவா தான். மாமின் முஸ்லிமின் மக்ரூபின், உலகத்திலே வரக்கூடிய மாமின் முஸ்லிமின் மக்ரூபின் தாவ், கஷ்டத்திலே சிரமத்திலே இம்சையிலே பாதிக்கப்பட்ட யாரை இந்த துவா செய்தாலும் இல்லா கர்ரபல்லாஹு ஃபர்ரஜல்லாஹு கர்பஹு, அவர் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். அதனால நீங்களும் இந்த துவா ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓத 40 நாள் தஜ்ஜுத் ஓத தாங்க பவர் கிடைக்கும். ஓதிக்கு ஒரு தடவை வாங்கினோன்னா எப்படி கேட்கும்? ஒரு தடவை அப்படி வளமையா நம்முடைய உம்ரா ஓதிக்கிட்டே இருக்கணும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மாதிரி எல்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு ஆளுக்கு பல்வலி, நம்ம ஹயாத்துக்கு பிறகு வரக்கூடியவருக்கும் இந்த மாதிரி உள்ள கஷ்டத்துல பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக துவாவாக நமக்கு சொல்லப்பட்டதுதான் இந்த துவாக்கள் எல்லாம். இது மாதிரி ஒரு விஷயம் இல்லை, நான் ஒன்னை மட்டும் சொல்லல. ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு பாருங்க, எந்த வலிக்கு போனாலும் அலோபதியில வந்து வயிற்ற புண்ணாக்குறதா அந்த வலிக்கு மாத்திரை சாப்பிடுறதா அவனே ஒத்துக்கிடுவான். வலி மாத்திரை நான் எழுதி தரமாட்டேன், வலி மாத்திரை மெடிக்கலை விட தரமாட்டேன், டாக்டர் சீட் தந்தா தான் வாங்க தருவோம்மா. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வலி மாத்திரை என்பது டாக்டர்கள் அளவு பார்த்தா கொடுப்பான். அளவுக்கு மீத்தினா வேற ஏதாவது முக்கியமா அந்த வியாதியெல்லாம் வந்துடும். அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. குறிப்பாக வயிறெல்லாம் புண்ணாயிரும் வேலை. அதனால சத்து மாத்திரை சேர்த்தாரம்மா, எப்படினாலும் வயிறு அல்சர் வந்துடும். அந்த அல்சருக்கு தனியா போய் அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணணும்பா, அது 2வது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நோயாளியாக்கி நம்ம வருமானம் பண்றதுக்கு நம்மளை வச்சுக்கிட்டாங்க. அவன் நம்மளை ட்ரைனிங் எடுக்கிறது. உலகத்துல நோயாளிகளா மனிதர்களை வச்சுதான் டாக்டர்மார்கள் பிசினஸ் பண்றான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் கொடுக்கிற ஒரு மருந்தில் 9 வியாதி வைக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு மருந்தில் கூட 99 மருந்து வச்சு சொன்ன நபி ரசூலுல்லாஹ். இவன் கொடுக்கிற ஒரு மருந்துல கூட ஒரு மருந்து கேட்டா 4-5 மாத்திரை எழுதி வச்சிருக்கான். ஏன் கேட்டா, ஒண்ணுதான் அதுக்கு, இன்னொன்னு அதுல ஏதாவது ஆபத்து வந்து அதை தடுக்கிறது, இன்னொன்னு அதுல ஆபத்து தான் தடுக்கிறது. இப்படியே அவன் வரிசையை நான் எழுதி வச்சிருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மருந்தில் 9 வியாதி வச்சு கொடுக்குற இவன் டாக்டரா ஒரே மருந்தில் 99 வியாதிகளுக்கு மருந்து சொன்ன நபி. ஒரே ஒரு மருந்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா தவாவும் மின் திஸ்அம் வ திஸ்ஈன தாயின் ஐசுருவால் ஹம் ரவாஹு தப்ரானி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மருந்து சொல்கிறேன், அது 99 வியாதிகளுக்கும் அது மருந்து. ஒரே மருந்து, அதுவும் 99 வியாதிகளுக்கும் மருந்து. நம்ம மனுஷனுக்கு ஈமான் இல்லாதனால பவர் இல்லாம போச்சு. அது என்னதா, அது என்ன ஒரு வாரத்திலேயே 99 வியாதி, இப்படி நினைச்சாலே அது விளங்காது. முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்ட உடனே அந்த பவர்.
அந்த சொல்லிட்டா உடனே இந்த லாஹவுல ஒலா குவத்தை இல்ல வச்சுக்கிட்டே ஹபீப் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு ரோமானிய அந்த கோட்டையெல்லாம் பெரிய பெரிய பீரங்கிய கோல் உடைக்கிறது கூட பல நாள் ஆகும். லாஹவுல குவத்தை இல்லா பில்லான்னு தளபதி சத்தம் போட்ட உடனே டுமில் சத்தம் கெடுச்சு, கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு. மக்கள்லாம் பார்த்தாங்க, பரவாயில்லையா ஹபீப் இப்னு மஸ்லமா வந்து வாயால சொன்ன உடனே கோட்டை இடிக்குது, கையும் வேலை செய்யல, ஆயுதமும் வேலை செய்யல. இதுதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த ட்ரைனிங். லாஹவுல ஒலா குவத்தைன்னா 99 பிரச்சனையில் அது ஒரு பிரச்சனை தான். நம்ம என்ன நோக்கத்துக்கு போறோமோ அதெல்லாம் நிறைவேறும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 99 வியாதிகளுக்கு அதுல மருந்து இருக்கு, குறைஞ்சபட்சம் கவலை அதுதாங்க பெருசு நமக்கு. ரசூலுல்லாஹ் எது குறைஞ்சபட்சம் வராங்களோ கவலை தானே பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தட்டுப்பாடு ரெண்டுக்கு தான், ஆரோக்கியத்திற்கும் நிம்மதிக்கு தான் இன்னைக்கு தட்டுப்பாடு உலகத்துல. யார்கிட்ட கேட்டாலும் ஏதாவது வகையில கவலையில தான் இருப்பான். அது மாதிரி நோய், இந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கும் கவலைக்கு தான் நீங்க நிம்மதிக்கு தான் இன்னைக்கு தட்டுப்பாடு. ஆனா அதுதான் வெரி சிம்பிள் இதுல கிடைக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கவலை நீங்கிறது 99ல வெரி. அப்போ இதுல பெருசான விஷயம்லாம் இருக்கு, குறைஞ்ச பாயிண்ட் இது கவலை நீக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது காட்டிய கருணையினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய சாயலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலே சொன்னேன், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கௌதனா இருக்காங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுறையில் வந்த ஆள் தான். ஷாஃபி இமாம் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுறையில் வந்த ஆள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய குலத்தில் வந்தவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ்வுடைய குணமும் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய குலத்துல யாரெல்லாம் வந்தா கௌதனாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குலத்துல வந்தவங்க தான். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படியே உரிச்சமா இருந்துச்சு. எத்தனை கிதாபுல அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அப்படியே அவங்க வாழ்க்கையை பார்க்கலாம். ஓதுனா இருக்காங்களே, ஒரு நாள் பயான் செய்துட்டு இருந்தான். யூசுப் நபஹானி தன்னுடைய ஜாமியு கராமாத்துல் அவுலியா அழகான புத்தம்பதி கிதாப் இன்னைக்கு வந்திருக்கு. 186 பக்கத்துல ஹவுசுல் ஷேக் அப்துல் காதர் பேர்ல வந்திருக்கும் பாருங்க அவங்களுடைய வரலாறு. ஒரு 5 பக்கம் தான் இருக்கும். அற்புதமான செய்திகள், நிறைய கதைகளை சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து பருவச்சு சொல்லணும். நிறைய தமிழ் புக்கை பார்த்து சொல்றாங்க சில பேர்கள், அது பார்த்து பருவச்சு உறுதியா இல்லை. அதனால சில பேர் கதை பக்கீசா தப்புல உள்ளதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடறான். நம்ம அதெல்லாம் சொல்லி விட்டு முதல்ல எதை சொல்லணும், எதெல்லாம் பிரிண்ட்ல வந்திருக்க கிதாப் அதை முதல்ல சொல்லும்போது இவெல்லாம் மையத்தா போயிடுவான். நம்ம ஓதுநாயகத்தினுடைய கதை சொல்றான் பாருங்க, அவன்லாம் மையத்தா போயிடுவான். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்தை வச்சு முதல்ல சொல்லணும், யக்கீனான செய்தியை முதல்ல கொண்டு வரணும். எதெல்லாம் சவுதி பிரிண்ட் போட்டு நமக்கு தந்திருக்கிறான் அதை முதல்ல அடிச்சு விடணும். அப்பதான் இவன் ஆப்பாகுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள் பயான் பண்ணிட்டு இருந்தாங்க. பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு கத்திக்கிட்டே இருந்துச்சு. காற்றே இதை புடி, சங்க புடின்னா, காற்றே என் கழுத்தை புடினா 2 துண்டா கலந்து அங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் விழுந்துச்சு. இதே மாதிரி பயான் நடந்துகிட்டு இருக்கு. உடனே மேடையில இருந்து கீழே இறங்கிட்டாங்களாம். இறங்கி போய் அந்த கழுத்து இறந்து மையத்தா கிடக்குது. ஒரு அந்த கழுகு கழுத்தை எடுத்தாங்க, அந்த முண்டத்தையும் எடுத்தாங்க, அப்படி விட்டுனாங்கல்ல, உடனே பறந்து போயிடுச்சு. தேய்ச்சி விட்டாங்க, பறந்து போயிடுச்சு. பறந்து போய் விட்டது. பேச்சுக்கு டிஸ்டர்ப்னால ஒரு கண்டிஷன். அதே சமயத்துல அதை ஹயாத்தாக்கி அதனுடைய பரிதாபத்தை அனிதாபத்தை காட்டினாங்க. ஏன்னா நபிமார்களா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா அபூதாவுதுல ரசூலுல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு பறவைகள் மீது ரஹ்மத் பாருங்க. இன்னைக்கு இந்த பாருங்க இது நடத்துறாங்க, சண்டை கோழி உயிரினங்களை மோத விடுறது, எவ்வளவு சித்திரவதை பண்றான் பாருங்க. அது என்னது, மாடுகளை வச்சு இப்போ இது நடத்துறான் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டின் பேர்ல எத்தனையோ தாலி அறுத்துறான் இவன் வருஷம். எத்தனை பேர் அன்னைக்கு அவன் எவன்லாம் வீரன் போய் போறானோ அவன் குடலை வெளியே போட்டவன் அவன் ஜனாதாவுக்கு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அடைக்கிறான். அந்த வீட்டுல அவங்களுடைய உம்மா பிள்ளைகளும் மனைவிகளும் பாருங்க. இது அவனுக்கு வதையா தெரியல. அன்னைக்கு எத்தனை பேர்கள் இருந்து நடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க பாருங்க. கவர்மெண்ட் தடை பண்ணி வச்சாலும் எவன்ட்டையாவது காசு கொடுத்து அதை அடுத்த வருஷம் திறந்து விட்டாரானு. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, அந்த ரபீல் அவ்வல் பயானுக்கு போகும்போது அந்த கீரனூர் வழியா பஸ் போயிட்டு வெள்ளிக்கிழமை கீரனூர்ல ஸ்டாப்ல நின்று ஒரு போர்டு வச்சிருக்கிறான். இந்த மாதிரி ஒரு போர்டு என்னன்னு பார்த்தா ஒரு மாடு, அந்த மாடு வந்து அஞ்சலின்னு போட்டிருக்கான். ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல ஒரு போர்டு வச்சிருக்கான், டிஜிட்டல் போர்டு வச்சிருக்கான். கீரனூர்ல பஸ் நீங்க பாக்குற அஞ்சலி கீழே என்ன போட்டிருக்கான்னு பார்த்தா மச்சக்காலை. அதாவது அந்த ஜல்லிக்கட்டுக்கு வருஷம் வருமா அந்த காலை மச்சக்காலை இறந்துட்டான் போல தெரியுது. மச்சக்காலைக்கு கண்ணீர் அஞ்சலி, அதுதான் அவன் அனுதாபங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினங்களை மோத விடாதீங்கப்பா. ஹதீஸ் அந்த வாசகம் எனக்கு அபூதாவுதே இருக்கு, உயிரினங்களை மோத விடாத, இதுதான் அனுதாபம். இதை விட்டு அது இறந்துச்சுன்னு போர்டு வச்சுட்டு ஏதோ ஒரு அஞ்சலி மச்சக்காலைக்கு அஞ்சலி, இது அஞ்சலி, இதா அனுதாபம் இஸ்லாத்துல, இதா கருணை. அதை வந்து ஒரு 300 காலையை அவுத்துட்டு 3000 பேர் மைதானத்திலங்க ஒருத்தன் வாழை பிடிக்கிறான், ஒருத்தன் காலை பிடிக்கிறான், ஒருத்தன் நொண்டி ஆக்குறான். காரணம் என்ன பாருங்க, அந்த உயிரினத்தை வந்து இம்சப்படுத்துறான்.
அப்ப இத்தனை பேர் சேர்ந்து அந்த காலை பிடிச்சா எப்படி என்ன ஆகும் பாருங்க. அப்ப இது அதாப் இல்லையா? இதுக்கு நடத்துறதுக்காக கவர்மெண்ட்ல போய் என்ன செய்யலாம், பெர்மிஷன் கேட்கறாங்க, கலெக்டர் போய் ஆளு கேட்கறாங்க, பாதுகாப்பு கொடுப்போம், எத்தனை குடல் வெளியே போனாலும் பரவாயில்லைங்கிறாங்க, எத்தனை உயிர் வெளியே போகுது அதை பத்தி அவன் கவலைப்படல. இந்த விளையாடுறவங்க கூட மண்டையில கொஞ்சமாவது தன் பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறானா, தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறானா, நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஜீவன் நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் அனாத ஆசிரமத்துக்கு போயிருமே, எதை பத்தியும் கவலைப்படல. இதுதாங்க விளையாட்டை தவிர அவனுடைய எதிர்கால. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, உமர் அப்துல்லாஹ் இப்னு உமர் அப்படி எல்லாம் வந்தாங்க. வந்தா சில இளைஞர்கள் கூட்டம் விளையாட்டு போட்டி நடத்தும். முஸ்லீம்லே இருக்கு, சஹீஹுல் முஸ்லிம் இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டு நடத்த. என்ன நடத்தினா நீங்க உத்து பார்த்தா இவங்களை கண்டவொடனே ஓடுறான் எல்லாரும். அப்துல்லா உமர்லான் எப்படிப்பட்ட ஆளுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸினுடைய அப்படியே ஜெராக்ஸ் அவங்க தான். ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவணும் அப்படி தொழுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த பாதையிலும் அப்படி நடப்பான், ரசூலுல்லாஹ் என்ன சட்டை போடுறாங்க அந்த சட்டை போடுவான், கலர் சட்டை போடவே மாட்டாங்க. இந்த காலத்து வெள்ளனா வெள்ள, ரசூலுல்லாஹ் வெள்ள தான் பிடிக்கும், அதனால வெள்ள. இந்த மாதிரி வந்து மாறா ரசூலுல்லாஹ் தாடியை சிவப்பு போடுவாங்களா, அது மருதாணி எப்பவும் மருதாணி பூசுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தாடி எப்பவும் வெள்ள தாடி மருதாணி போடுவாங்க ரசூலுல்லாஹ். அதனால இந்த மாதிரி தாடியில இருந்து ட்ரெஸ்ல இருந்து தொழுவில இருந்து எல்லாம் அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சூரியன்ல இருந்து சந்திரன் வந்து எப்படி ஒளி அப்படியே இந்த எப்படி எடுக்கு இழுக்குதோ அது மாதிரி பெருமானாருடைய சுன்னத்தை அப்படியே எடுக்கும் ஒரு உண்மையான பக்தர். ரசூலுல்லாஹ் அந்த இளைஞர்கள்லாம் ஓடுறான், பார்த்தா வரிசையா கோழியை கட்டி விட்டுருக்கான். சஹீஹுல் முஸ்லிம்ல இருக்குங்க, வரிசையா கோழியை கட்டி விட்டுருக்கான், வரிசையா அம்பு அடிக்கான். அதை அடிக்கிறதுக்காக வேண்டி என்னவா இதுக்கு கேட்டா, இந்த அம்பு அந்த கோழியில கரெக்டா விழுந்தா அந்த கோழிக்காரனுக்கு சொந்தம், அந்த அம்பு உழலன்னா அந்த அம்பு கோழியை கொடுத்தவனுக்கு சொந்தம். அந்த அம்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கோழிக்காரன் அந்த கோழிக்காரன் அந்த அம்பு வாங்கிட்டு போயிருவான், எனக்கு இந்த கோழியில அடிக்கல, அடிச்சுட்டு அவனுக்கு நஷ்டம். ஆக மொத்தத்துல ஒரு சூது விளையாட்டு, கோழியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான், கோழியை கட்டி போட்டு குத்திட்டு இருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான். உடனே சொன்னாங்க, அட நாசமா போனவர்களே, ரசூலுல்லாஹ் சாபமிட்டார்கள் உயிரினங்களை கட்டி வச்சு இந்த மாதிரி அடிக்கிறதை. உயிரினங்களை அறுத்து சாப்பிடுப்பா, அதோட ரூஹா சலாமத்தப்பா, அதுக்கு தான் நல்லா படைச்சிருக்கிறான் நமக்கு. அதை விட்டுட்டு அதை வச்சுட்டு கட்டி போட்டு அதை அடிக்கிறியே, இது ரசூலுல்லாஹ் ஒரு வதை செய்வதை தடுக்க அதை பிடிச்சு வச்சு கட்டி போட்டு அதை அடிப்பதை ரசூலுல்லாஹ் அப்படி செய்யறவங்க அல்ல, ரசூலுல்லாஹ் சாபமிட்டார்கள் சொன்னாங்க. ஓடியே போயிட்டான் அவ்வளவு பேர் அந்த போட்டியை ரத்து பண்ணிட்டு. இந்த மாதிரி உயிரினங்களை இம்சப்படுத்தக்கூடியவர்கள் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். அதுக்கு டிக்கெட் போட்டு நம்ம ஆளுமே போனான்னு வைங்களேன், சாபத்துக்குள்ள போய் இவனு போய் அல்லாஹ்வுடைய லானத்தை இறங்கக்கூடிய இடத்துல போய் இவனு போய் இருக்கிறான்னு அர்த்தம். இந்த ஜல்லிக்கட்டுல போய் நிக்கிறவன் சண்டை கோழியை வந்து விளையாட்டு போட்டு சண்டை கோழிங்கிற கோழியை வந்து மோத விட்டு அதுக்குன்னு ரேட்டு கூட, அந்த கோழிகளுக்கு எல்லாம் ரேட்டு கூட, மோதிர கோழிகளுக்கு எல்லாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இத மாதிரி ஆக அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் சரி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரி, ஒவ்வொரு முஹல்லாவிலும் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறான். ரஹமத்து அப்படின்னு சொன்னா நம்ம பறவைகள் இதெல்லாம் காட்டுறதெல்லாம் இருக்கிறோம், அவைகள்லாம் நம்மளோடு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனா நம்மளோடு எப்பவும் இருக்குது யாருன்னு நம்முடைய சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, அண்டை வீட்டா, இவங்க தான் ரொம்ப பக்கத்துல இருக்கிறான். இவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு ரஹமத்தாக நடக்கும் என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்ரவேலர் காலத்திலே ஒரு இரக்க சீலர் இருந்தார். புகாரில வருது, இஸ்ரவேலர் காலத்திலே ஒரு இரக்க சீலர் இருந்தார். அவர் எந்த அமலையும் செய்யவில்லை. அவர் சக்கராத்து காலிலே ரூகை வைங்க மலக்குமார்கள் அனுப்பி வைத்தான் அல்லாஹ். அந்த நேரத்துல தான் கணக்கெடுப்பு நடக்கும். ரூகை வாங்க நேரத்துல தான் இதனுடைய அமலுடைய தப்தர்ல நல்ல அமல் எது பதிவாயிருக்கா இல்லையாங்கிறத அதை எடுத்து பார்ப்பாங்க. எதுவுமே பதிவாகல. உடனே இவரை நல்லவர்களுடைய ரூக கைப்பற்ற மலக்கு எடுக்கவா அல்லது கெட்டவர்களுடைய கைப்பற்ற மலக்கு எடுக்காங்கிற சர்ச்சையில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒரு செயல் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருந்தது. இவர் ஒரு வியாபாரி, கடன் கொடுக்கும் வியாபாரி. கஷ்டப்பட்டவங்களுக்கு அவர் வசூலுக்கு அனுப்பும் பொழுது என்னுடைய பற்றில் உள்ளவங்க ஏழைகளுக்கு நீங்க தள்ளுபடி பண்ணிருங்க என்று சொல்வாரே தவிர, பணக்காரர்கள்ட்ட மட்டுமே அந்த காசை வாங்குங்க என்று சொல்வ ஒரு செயலை தவிர அவருடைய எந்த அமலும் இல்லை. உடனே அல்லாஹ் என்ன செய்தான், அவரை நீங்கள் நல்லவர்களுடைய ரூஹா நீங்க வாங்கல் என்று அல்லாஹ் ஆணையிட்டான்னு சொல்ல சொன்ன. பாத்தீங்களா, தன்னுடைய ஆயுள்ல எந்த அமலும் செய்யல, ஆனா இந்த சமுதாயத்துல இறக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்திற்கா. அதனால சொல்ல சொன்னாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்தி, பூமியில் இருப்பவர்கள் இரக்கம் காட்டினால் வானத்துல உங்க உயிருக்கு மதிப்பு உண்டு, மலக்குமார்கள் உங்க உயிருக்கு என்ன செய்வாங்க, வரவேற்பு உண்டுன்னு சொன்னான். நான் பல தடவை சொல்லியிருக்க செய்திதான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க ஒரு சமயம். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் சிந்திக்கணும். பலமுறை சுன்னத்தான் ஹஜ் செய்யறாங்களா அவங்க சிந்திக்கணும். இதை ஃபர்லான் ஹஜ் செய்யறவங்க கடமையில செய்ய போறாங்க. அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல ஹஜ் செய்ய முடிச்சுட்டு ஹரம் ஷரீஃப்ல தங்கி இருந்தாங்க. இர்ஷாதுல் இபாத் தஸவ்வுஃப் கிதாப்ல இருக்கிற செய்தி நான் சொல்ற செய்தி. படுத்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கனவு கண்டாங்க. அப்ப மலக்குமார்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க அவங்க கனவுல.
ஒரு மலக்கு சொல்றாரு, ஒரு மலக்கு இந்த வருஷம் எத்தனை லட்சம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க? 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த 6 லட்சம் பேர்ல எத்தனை பேர் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட? 6 பேர் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படல. இவங்களுக்கு உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அதுல ஒரு ஆள் அப்துல்லா முபாரக் எல்லாம் ஒரே ஒரு ஆள், ஆனால் அவர் ஹஜ்ஜுக்கு வரல, அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டான். ஆனா அவர் பொருட்டால தான் எல்லாருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. சொல்லுவாங்களா 40 பேர் இருந்து ஒரு ஆளுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அவர் ஆமீனால நம்ம ஹராமதிக்கிற ஆளா இருந்தாலும் அவர் ஆமீனால நம்ம இதை ஒப்பேறி போய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. உடனே அவர் யாருங்கிறதே மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க. அவர் எந்த நாடு? சிரியாவின் தலைநகர் திமிஷ்க் நகரத்தை சார்ந்தவர். அவர் என்ன தொழில் பண்றாருன்னா செருப்புக்கு பாலிஷ் பண்றாரு. அவர் பேர முவஃபிக் எல்லாம் அட்ரஸ் வாரிய தொழில் வாரிய மலக்குமார்கள் கனவுல பேசுற விளங்கிக்கிட்டு உடனே சஃபர் செய்து மதியம் ஆரம்பல இருந்து தமாஸ் நகரத்துக்கு போனா அவர் வீட்டுக்கே போயிட்டான். யதார்த்தம் அந்த மனிதர் வெளியே வர்றாரு. வந்து கேட்டா உங்களுடைய அமல்கள் என்ன அமல், நல்ல அமல் செய்றீங்க, என்ன விஷயம் கேட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்தேன். இல்ல நான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு உண்டியல் போட்டு 300 ரூபாய் சேர்த்திருந்தேன். செருப்பு பாலிஷ் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 300 வெள்ளி சேர்த்து வச்சிருந்தேன். ஹஜ்ஜுக்கு கிளம்புற நேரத்துல ஒரு நாள் என்னுடைய மனைவி ஹம்லா இருந்தான். அடுத்த வீட்டுல இருந்து பொரிச்ச கறி வாடை அடிச்சு சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கலான்னு கேட்டாங்க. நான் வாங்க போனேன். அந்த வீட்டு அம்மா வெளியே யதார்த்தமா வந்துச்சு. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க கேட்டுட்டீங்க, ஆனா உங்கள்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு செய்தி சொல்ல வச்சுட்டீங்க. நான் அனாதை விடுதி நடத்திட்டு இருக்கேன். அனாதை பிள்ளைகளை வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வெளியே ஏதாவது கடந்தா எடுக்கலான்னு பார்த்தா ஒரு கழுதையை செத்து கடந்துச்சு. அதை எடுத்து என்ன செய்ய எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துருக்கேன். இது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம். அல்ல மைத்தத்தை நிர்பந்தத்துல சாப்பிடலாங்கிறான். ஆனா எங்களுக்கு ஹராம், உங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராமா இருக்கு. உடனே நினைச்சு, ஆஹா, அடுத்த வீட்டுக்காரங்க தன்னுடைய மைத்தத்தை திங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கும்போது ஹஜ்ஜு நமக்கு ஒரு வாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த 3 வெள்ளி நீ எதியமான பிள்ளைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கொடுத்தேன். இதுதான் நான் செய்தேன். ஹஜ்ஜு நம்ம வாசல்ல தான், அடுத்த வீட்டு வாசல்ல தான் நினைச்சேன். இதனால் அல்லாஹ் நீங்க போகும்போதே உங்க ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ள வச்சு 6 லட்சம் பேரும் உங்க ஹஜ்ஜுடைய பரக்கத்தினால, அந்த ஹஜ்ஜுடைய பரக்கத்தினால அத்தனை பேரும் கிடைச்சு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல் நெஞ்ச காரா, அனாதையினுடைய தலையில் தடுத்தல் துவா செய்து உதவி செய், உன் கல் நெஞ்சு இறக்கமுல்லா உள்ள இதயமா உனக்கு மாறும். ஒரு ஆள் சொன்னார், என் இதயமெல்லாம் கல்லா இருக்கு, இலகியவே மாட்டுக்கு, இறக்கமே வரமாட்டுக்கு, கண்ணீரே வரமாட்டுக்கு. அனாதைகளுடைய தலையில் வைத்து கை வச்சு துவா செய்யுங்கள், அல்லாஹ் உன் இதயத்தை இலக ஆக்குவான். எந்த டாக்டருடைய மருந்து அந்த மாதிரி கல் நெஞ்ச கருணை இதயமாக மாத்தாது. கல் நெஞ்ச காரணையும் கூட கருணை இதயமா ஆக்கணுமா, எத்தீம்களுக்கு உதவுங்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இன்னல் அப்த லவ் அஹ்ஸன அல் இஹ்ஸான குல்லா, எல்லா நல்ல அமலையும் செய்தான். ஆனா அவனுக்கு ஒரு கோழி இருந்தது. அந்த கோழிக்கு மட்டும் இம்சை கொடுத்தான் என்றால் லம் யகுன் முஹ்ஸினீன், அவன் நல்லவன், இஸ்லாம் பேர் இருக்க, அவன் நல்ல அமல் நிறைய செய்திருக்கலாம். ஆனா ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு பிராணிக்கு இந்த மாதிரி அவன் தொந்தரவு கொடுத்தாலும் அவன் நல்ல ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்ததுனாலதாங்க அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி ஞானம் கிடைச்சது. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்க. இரக்கத்தின் சீலர்கள் என்று சொன்னாலே அதுக்கு மேல வார்த்தை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேரை கொடுக்கலாம். அதெல்லாம் தமிழ்ல பஞ்சம். இரக்கத்தின் சீலர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய இரக்கமான ஆள் தெரியுமாங்க. முஸ்தத்ரப் கிதாப்ல எழுதுவாங்க அவங்களுடைய இரக்கத்தை பத்தி. ஒரு ஆள் சொன்னாரு, ஒரு பிள்ளைய கொண்டு வந்து காலையில நைட்டு எனக்கு குழந்தை பிறந்துச்சு, பிறந்த உடனே என்னுடைய மனைவி இறந்துருச்சு. எவ்வளவு கஷ்டமான விஷயங்க அது. பேர்கால தீட்டிலே இறந்து போயிடுச்சு, இந்த புள்ள அனாதியாயிருச்சு. ஏன்னா நான் என்ன செய்யறது? ஆனா அந்த பிள்ளைக்கு உங்க பரக்கத்தினால உங்க பேர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் இந்த பேர் வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைக்கு யாருடைய உங்க பரக்கத்து கிடைக்கிறதுக்காக இந்த பிள்ளைக்கு யார் பேர் வச்சிருக்கிறேன்? உங்க பேர் பரக்கத்துக்காக அப்துல்லா இப்னு அப்பாஸ் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம், தன்னுடைய அடிமை பார்த்து, அல்லாஹ் உனக்கு ஒரு குழந்தைய தந்தானே, அல்லாஹ் அதுல பாரக்கல்லாஹ் ஃபில் ஹிபத், இது உனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட், இதுல அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்யட்டும். வாஜரக்க ஃபில் முசீபத், உனக்கு அல்லாஹ் ஒரு சோதனை தந்த, மனைவி வஃபாத் ஆயிடுச்சு, அதுக்கு அல்லாஹ் உனக்கு ஒரு கூலியை தரட்டும் துவா செய்துட்டு தன்னுடைய அடிமையை அனுப்பி நல்ல பால் கொடுக்குற ஒரு பொம்பளையை கூட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த புள்ளைய ஒப்படைச்சாங்க. ஒடிச்சிட்டு 11 தங்கம் கொடுத்தாங்களாம். 200 தீனாருங்க, 20 தீனாருங்களே ஜக்காத்து கொடுக்கலாம். அதுவே கிட்டத்தட்ட 80 கிராமுக்கு மேல இருக்கும். 11 கிராம் தங்கம் கொடுத்தாங்களாங்க. யாருக்கு? அந்த புள்ளைய தாயா வந்து 11 கிலோ தங்கம் கொடு தம்பி, இந்த புள்ளைய வளர்த்த வரைக்கும் செலவுக்கு இதை வச்சுக்கோ. ஆனா இது நீ வந்த நேரம் ரொம்ப சிக்கலான நேரம். எப்படி 11 கிலோ தங்கத்தை கையில கொடுத்துட்டு நீ வந்த நேரம் ரொம்ப டைட்டான நேரம், வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியிலும் பண கஷ்டத்துக்கு நேரத்துல வந்திருக்க, திரும்ப உதவி பாத ஐயாமின், சில நாட்களுக்கு பிறகு வா, விசேஷமா உன்னைய கவனிக்கிறேன். அந்த மனுஷர் பார்த்தாரு, ஆஹா, பால் கொடுக்கும் ஒரு தாய்,
11 தங்கம் தந்துட்டு திரும்ப வா, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொன்னாங்களாம். நீங்க அரபு இலக்கியத்திலே, அரபு நாட்டு சரித்திரத்திலே ஒரு கொடைவள்ளை ஒருத்தன் இருந்தான், ஹாத்தமுத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புக்கு முன்னால. அந்த கொடைவள்ளெல்லாம் என்ன உங்க கால் தூசிக்கு போவானா? அவன் பிறப்புக்கு ஒரு நாள் நீங்க பிறந்திருந்தால் அவன் பேர் அட்ரஸ் இல்லாம இருக்கும் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? என்ன மனுஷன் நீங்க, என்ன கொடைவள், ஒரு பிள்ளைய தந்து தாய்க்கு பால் குடிக்க ஆள் இல்லைன்னு சொன்ன 11 தங்கத்தை திரும்ப ஆள் வாங்குறீங்களே. ஒரு நாளைக்கு ஆத்தமுத்தைக்கு ஒரு நாளைக்கு முந்தி நீங்க பிறந்திருந்தால் அவன் பேர் இருக்காது வரலாறுல, உங்க பேர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இரக்கமான ஆளுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வீடு கொடுத்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பங்களால வந்து மதீனால இறங்கல. மதீனாவுக்கு போன உடனே ஊர் எல்லையிலிருந்து தலாலுல் பதுருவா பைத் படித்ததிலிருந்து வஹீன் மூலமாக தங்க வைக்கப்பட்ட ஒரு பங்களா. இந்த ஒட்டகம் எந்த ஹாலில் போய் தங்க, எந்த முற்றத்தில் தங்குமோ அங்கதான் படுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் ஆணையிலே படுக்கப்பட்ட அந்த பங்களா, அந்த ஏழை பங்களா அபு அய்யூபுல் அன்சார் இல்லானு சஹாபிகளில் பத்ரியா இருந்தவர்கள், வயதான பத்ரி ஆலிம்களிலே வயதான ஆலிம் அவர்கள் தான். அபு அய்யூபுல் அன்சார் இல்லானுடைய சிறிய ஜியாரத் இன்னைக்கு துருக்கி இஸ்தான்புல் தலைநகரில் இங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜியாரத்தெல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக. அந்த அபு அய்யூபுல் அன்சார் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டான். ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வீடெல்லாம் கொடுத்த அந்த அபு காலத்தின் சுழற்சி, அரசியல் மாற்றம், ரோமானியத்துக்கு போருக்கு போகும்போது முஆவியா போய் சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன செய்தாங்க, நீங்க பொறுமையா இருங்க, உங்களை பொறுமையா இருக்கதான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணும் செய்யல. உடனே என்ன செய்தாங்க, நேர இப்னு அப்பாஸ் இல்லான்ட்டு வந்தா. அவங்க 2 கவர்மெண்ட்ல அலி ரலியல்லாஹு சார்பாக பஸ்ராவின் கவர்னர். உடனே வாங்க நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வீடு கொடுத்த ஆளு. தன்னுடைய மனைவிகள் சொன்ன, நீங்க எல்லாம் காலியாவுங்க, அபு அய்யூபுல் அன்சாரி வந்திருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு வீடு கொடுத்த ஆள் வந்திருக்கிறார், இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல வந்திருக்கிறார், எல்லாரும் ஒரு காலத்தை கஷ்டம் வரத்தங்க ஒரு சூழல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். எங்க வீட்டுல உள்ள எல்லா சாமானும் நீங்க அனுபவிச்சுக்கோங்க. அவர் கவர்னரா இருக்க காலத்துல எவ்வளவு தவறு வீட்டுல, நீங்க நஸல்த் சனாத் கமா சனாத் அலி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்க எப்படிலாம் செலவு பண்ணீங்களோ, சாப்பாடு கொடுத்தீங்களோ அது மாதிரி நான் உங்களை கவனிக்கிறேன், அப்படி இருங்கன்னு தங்க வச்சுட்டு கிளம்பும் போது சொன்னாங்களாம், உங்களுக்கு என்ன வேணும் சொன்னாங்களாம். என் விவசாயத்துக்கு வேலை பார்க்கறது 8 பேர் வேணும். 8 பேரா? 40 தரேன் உங்களுக்கு. 8 என்ன 40 தரேன் உங்களுக்கு. கவர்மெண்ட் சம்பளம் 4000 ரூபாய் உங்க போட்டிருக்காங்க, தாங்க 4000 20,000 ரூபாய் தரேன், 5 மடங்கு உங்களுக்கு ஏத்தி தரேன்னு சொல்லி வெறும் 4000க்கு வந்தால 20,000 ரூபாய். 8 விவசாயிகள் வேணுங்க கேட்டதுக்கு 40 விவசாயிகளுக்கு கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு கொடுத்ததுனால நாம கண்ணியப்படுத்தணும் என்று கண்ணியப்படுத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கருணையின் சிகரம். ஒரு நாள் ஹயாத்து சஹாபால வரது ஒருத்தன் திட்டினான், இன்னைக்கு எவனதான் திட்டாம விட்டான். இப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் எல்லாம் கூட ஒருத்தன் திட்டினான் நம்மளாலதான் திட்டினான். இன்னைக்கு திட்டுறது நம்மளாலதாங்க இருப்பான், அடுத்தவன் திட்ட மாட்டான், நம்ம ஆளுதான் மேடை போட்டு திட்டுவான் நம்ம ஆளு. ரசூலுல்லாஹி இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒருத்தன் திட்டும்போது சொன்னாங்களா, தம்பி என்ன ஏன் திட்டுற, என்கிட்ட நல்ல பழக்கம் 3 இருக்கு, என்கிட்ட நல்ல பழக்கம் 3 இருக்குப்பா. நான் ஒரு தப்சீர் தெரிஞ்சுட்டு அந்த தப்சீர் எல்லாரும் தெரியணும்னு நினைப்பேன். குர்ஆன்ல ஒரு ஆயத்து விளங்குனா என்ன மாதிரி எல்லாருமே அந்த ஆயத்தை விளங்கணும்னு நினைப்பேன், எனக்கு மட்டும் தான் இதை தெரியணும்னு நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பொதுநலவாதி நான். 2வது, ஒரு நீதமான ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை கேட்டா நான் நினைப்பேன், அல்லாஹ் காப்பாத்தணும், கோர்ட் வாசல்லே நம்ம மிதிக்க கூடாதுன்னு நினைப்பேன். எவன் பிரச்சனையும் தலையிடக்கூடாது, எவன் பேர்லயும் அடுத்த பத்திரத்தை வாங்கி நம்ம போலி பத்திரம் போட்டு 10 பேர் கொடுக்குறான் பண்றோம், நான் அநியாயம் பண்றான் பாரு. ஏழையா இருந்தா அவனுக்கு போலி பத்திரம் போட்டு ஏமாத்தலாம், இவன் நம்மளோட கேஸே போட முடியாது. ஒரு பணக்காரனா இருந்தா அவனுக்கு மட்டும் என்ன செய்யுது, ஒரு நல்ல பத்திரத்தை கொடுத்துக்கிறது. நான் கோர்ட்டு நல்ல தீர்ப்பு கேட்ட நினைப்பேன், அல்லாஹ் காப்பாத்து, நல்ல தீர்ப்பு கேட்கும்போது இந்த கோர்ட் வாசலையும் விற்க கூடாது, யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன்பா. எனக்கு வயல் கிடையாது, ஆடுகள் கிடையாது, ஆனா மழை வரணும்னு ஆசைப்படுவேன். மழை உள்ளவன் தான், தஞ்சையில் உள்ளவங்களாம் பிளாட் போட்டு இருக்கான், பார்த்தேன். காவேரி இல்லாதனால எல்லாம் போய் காஞ்சி போய் கிடக்குதுன்னு பிளாட் போட்டு இருக்கான். ஏன்? மழை இல்லைங்கிறதுனால வாடுறது தஞ்சை தான், மழைக்கு ஆசைப்படுறது அவங்க தான், விவசாய கடன் அவங்களுக்கு தான், நமக்கு இல்லையே. ஆனா அவங்க சொல்றாங்க, எனக்கு வயலும் இல்ல, ஆடு இல்ல, ஆனா மழை வரணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா விவசாயம் பாதிக்கப்படுது, வாடுகள் உள்ளவன் பாதிக்கப்படுறான். இந்த மாதிரி பொதுநலவாதிப்பா, என்னைய போய் திட்டியப்பா, ஏதாவது தப்பு சொல்ல. இந்த மாதிரி இரக்கம் உள்ளவங்களையும், இந்த மாதிரி பொதுநலவாதிகளையும், இந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இந்த சமுதாயத்தை இரக்கத்தோடு நடந்துலாம் இந்த சமுதாயம் கேவலமாகவும் செய்தான். அதனால எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு செய்தி சொல்லி பயான் நிறைவேற்றி வருகிறேன். பத்ரீன்களில் வாக்கியமான ஆட்கள் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு இப்னு சஅத் தன்னுடைய வரலாறு எழுதும்போது, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க. நான் ஒரு கனவு கண்டேன், ஹாரிஸ் இப்னு நுஅமான் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுகிறார். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, என்ன விளக்க நாயகமே, அவர் தாயை கவனிச்சதுதான் வேற என்ன பெருசா இருக்க போகுது,
அவர் தாய் தோப்பனை கவனிச்சதுல சொர்க்கத்துல அப்படி ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த ஒரு 6-7 சஹாபாக்கள் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். ஹுனைன் போர்ல நிக்கும்போது ஆயுதங்களை எல்லாம் ஒழுங்கா அணிங்கன்னு பார்த்து சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தேன். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு சலாம் சொன்னா நான் பதில் சொல்லியிருப்பேன் ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பாக்கியமான கண்கள்ல ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் 11 மனைவி கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் மஸ்ஜிது நபவி சுத்தி நிறைய பிளாட் இவங்க பேர்ல இருந்து, இவங்க வீடு நிறைய வீடு மஸ்ஜிது நபவி சுத்தி இவர் சொந்த பிளாட் வாங்கி போட்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டையும் ரசூலுல்லாஹ் எழுதி கொடுப்பார். நாயகமே பள்ளியாசல் பக்கத்துல உங்க மனைவிக்கு வசதியா இருக்கும், அங்க வீந்து உங்க பள்ளியாசலுக்கு வசதியா இருக்கும், எங்க வீட்டை உங்களுக்கு எழுதி தர. இப்படி ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் தவங்கிட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், எனக்கு வெக்கமா இருக்கு அவர் ஒவ்வொரு வீடையும் எழுதி தரும்போது. அவரை பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்கு. நம்ம கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் அவர் காலி பண்ணி நமக்கு அந்த வீடை எடுத்துட்டு போறாரு. அவர் தங்கி இருக்கிறார், நம்ம ஒரு புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டா அவர் அந்த இடத்த விட்டு வேற தூரமா போயிடாரு, நம்மள அங்க உட்கார வச்சாரு. ஹாரிஸ் இப்னு நுஅமான பார்த்து அந்த அளவுக்கு ஆஷிக்கே ரசூல் மசாக்கின் தரலோனா, நீங்கள் விரும்பிய வீடை விட ரசூலுல்லாஹ் உங்களுக்கு உகப்புங்கிறதுனால வீடுன்னா பெரிய வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக நம்ம எல்லாம் தாய்மார், நம்ம தாய்க்கு இல்லாத பெரிய வீடான் தன்னுடைய வீடெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதி கொடுத்த ஒரு பெரிய ஆஷிக்கி ரசூல் ஹாரிஸ் இப்னு நுஅமான் பிற்காலத்துல கண் தெரியாம ஆயிட்டாங்க வயசினுடைய தாக்கத்தினால. இந்த சமயத்திலும் வயசான நேரத்திலும் கூட வாசல்ல இருந்து ஒரு தூண்ல இருந்து ஒரு கயிறை கட்டி அப்படியே ஹால்ல ஒரு பேரச்சம் கூட வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்களாம். யாராவது ஒரு மிஸ்கின் வந்துட்டா இங்க இருந்து கயத்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டே போய் ஒரு குத்தா ஒரு பேரச்சம்பல்லாலே அந்த மிஸ்கின் கையை பிடிச்சி கை மடக்கும்பாங்க கேரளால, ஏதாவது பயான் பண்ணா ஏதாவது ஓத போனா கையை பிடிச்சுதான் தருவாங்க. அது மாதிரி கை மடக்கு கொடுக்குற மாதிரி நல்ல மிஸ்கின் கையில நம்ம கை மடக்கு கொடுக்க மாட்டோம், சும்மா அப்படி கிஸ்தியில தூக்கி எரியதான் செய்வோம், நம்ம துட்டை எரியதானே செய்வோம். இப்போ அவன் கை மடக்கு கொடுக்குற மாதிரி நல்லா ஒரு கையை பொதிஞ்சு அப்படி தேய்ச்சி கொடுப்பான். என்னங்க நீங்க வயசான நேரத்துல இப்படி தூணை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு நடமாடி இருக்கலன்னு இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல மூத்து வரணும்னா, உங்களுக்கு எல்லாம் அகால மரணம் வராம இருக்கணும்னா, உங்களுக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் போன்ற எத்தனையோ மரணம் இருக்குல்லங்க, அகால மரணம் எத்தனையோ மரணம் எல்லாம் அகால மரணங்கிறது. இந்த மாதிரி அகால மரணம் வரணும்னா முனாவலத்துல் மிஸ்கின் கையில நீங்க உங்க கையை தேய்ச்சி உரசி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் தக்கியும் மீத்தத்தி சூய் உங்களுக்கு நல்ல மரணம் வரணும்னு சொல்றாங்க, அகால மரணம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு நல்ல மரணம் உங்களுக்காக வேண்டி இவர் செய்த நல்ல காரியத்துக்கே அல்ல நல்ல மரணம் கொடுப்பான். இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு பாருங்க மிஸ்கின் கையில நம்ம கொடுக்கணுங்க, தேய்ச்சி கொடுக்கணும். அதனால ஒரு பொம்பளை கேட்ட தேய்ச்சி கொடுத்துடக்கூடாது. இது வந்து வயது ஆம்பளைகளுக்கு தான் இந்த சட்டம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த மாதிரி குடும்பம் ஒரு குஷ்டம் முடிச்ச ஆளா இருந்தா நம்ம கையில ஒரு குஷ்டம் ஒட்டிடாது, நம்ம குடும்பத்துக்கு அந்த குஷ்டம் இல்லாம ஆக்கி போடுவான். அந்த பரக்கத்தினால் நமக்கு தேய்ச்சி கொடுக்கணும் பாத்தீங்களா, அந்த பரக்கத்தினால். புகாரி இமாம் சொல்லுவாங்க, ரூல் பயான்ல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்டானா, உங்களை மனுஷனாக்குனா நீ என்ன செய்யிருப்பீங்க? உங்களை நான் மனுஷனா ஆக்குனா நீங்க எதை விரும்பி இருப்பீங்க சொன்னாங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் மட்டும் மனுஷனா இருந்தா 3 காரியம் எனக்கு பிரியமா செய்திருப்பேன். 1, கஷ்டப்பட்ட குடும்பத்தை ஹலாலான உணவை சம்பாதிச்சு கொடுக்கான குடும்ப தலைவன், அவனுக்கு நான் உதவியா இருந்திருப்பேன். ஹலாலான நிறைய குடும்பம் வருமானம் கம்மி, அந்த குடும்பத்துக்கு கையேந்தாம ஹலால கொடுக்கறதுக்காக கஷ்டப்படுறானே அந்த குடும்ப தலைவனுக்கு உதவியா இருந்திருப்பேன். 2வது, தாகித்தவனுக்கு தண்ணி கொடுப்பேன். பச்சை தண்ணி கேட்டா கூட தண்ணி கேட்ட ஒரு குடம் தண்ணி தர இல்லைன்னு கொஞ்சம் அத்துக்காரன்னு சொல்லிடலாம். அந்த நேரத்துல ஒரு குடம் தண்ணி தாங்க, தண்ணி வரலன்னா எங்க வீட்லயே தண்ணி இல்லாம கிடக்கு, இதெல்லாம் தாயத்தவனுக்கு தண்ணி கொடுக்குறானாங்க. அவங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கலாம்ல, தண்ணின்னா மிஸ்கின் வந்து கேட்க மாட்டாங்க, பக்கத்துல ஒரு தண்ணி கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இவன் நம்ம பார்த்த ஒரு மாதிரியா இருக்கான், தண்ணி கேட்கறானே எதுக்கு வந்திருக்கான் அப்படிலாம் நினைக்க கூடாது. தண்ணி கேட்டா தாகித்தவனுக்கு தண்ணி கொடுப்பேன். புகாரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதே மாதிரி ஹுப்புல் மசாக்கீன், மிஸ்கின்களை விரும்பு. மிஸ்கினா நீங்க தப்பா நினைக்க, மிஸ்கின் நபிமார்கள் மிஸ்கின் இருந்தாங்க. மிஸ்கினா நீங்க தப்பா நினைக்க, அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கினா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னைய மிஸ்கினா வாழவையா அல்லாஹ், வஹை அமித்னி மிஸ்கினா என்னைய மிஸ்கினா மன்னிக்கவையா அல்லாஹ், ஒரு ஜும்ரத்தில் மிஸ்கின்களுடைய தரஜால எழுப்பு. மிஸ்கினா பிச்சைக்காரன் தப்பா அர்த்தம் வைக்க கூடாது. மிஸ்கின் சொன்னா அதாவது நாளைக்குள்ளதான் ஒரு காசு இருக்காது, அதான் அர்த்தம். அதனால அடுத்தவங்க கையெந்திராலும் இல்ல, ஃபுக்ராங்கிற வேற. மிஸ்கின் சொன்னா நபிமார்கள் எத்தனை மிஸ்கின், பணக்கார நபிமார்கள் எண்ணியறலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இதே மாதிரி பணக்கார நபிமார்களை எண்ணியறலாம். எல்லா மிஸ்கின் தான். அடுத்த வேலைக்கு வழி ரசூலுல்லாஹ் உட்பட மிஸ்கின் சொன்னா அவங்களுக்கு ஸ்டாக்கே இருக்க, நாளைக்கு என்ன இருக்குன்னு இன்னைக்கு இருக்காது, நாளைக்குள்ள தேவை இன்னைக்கு இருக்காது, மறுநாள் விடிஞ்சாதான் அல்லாஹ் தந்தாதான் உண்டு. சூரத்து லுக்மான் எழுதுவார், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவை சுத்தி மைதானத்துல 70 நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்காங்களாம். பட்டினியில பார்த்தானோ தப்சீருல் பயான் எழுதுவான். அந்த ஊர் மக்கள் சோறு கொடுக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு ஆலிம்சா மக்கள் சோறு கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பலியாசல்ல அன்னைக்கு நபிமார்களை பட்டணம் போட்டு கொண்டதுனாலதான் இன்னைக்கு ஆலிம்சாக்களை குடும்பத்தோடு பட்டணம் போட்டு கொள்றான் அன்னைக்கு ஊர்ல.
நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை இல்லை, தர்பார் மாதிரிலாம் ஆக்கிட்டு இருக்கோம், லட்சக்கணக்காக செலவு பண்ணி ஆக்குறோம். நம்ம பேரத்துல பிரச்சனை கிடையாது. மத்த ஊர்ல பேஷிமாம்களா இருக்க பாருங்க, நபிமார்கள் வாரிசுங்க. ரூல் பயான் எழுதார், 70 நபிமார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஜனாசாவை சுத்தி அடக்கப்பட்டிருக்கிறாங்களாம். ஒரே நாள்ல 70 பேர் ஒரே ரூஹு புரிஞ்சுது, சாப்பாடு கொடுக்காம. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லியா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை துரத்தி விட்டான் உள்ள அந்தாக்கிய நகர மக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் துரத்தி விட்டான் சாப்பாடு கேட்டு, மன் தலக்கா ஹத்தா இதா அத்தையாக லக்கரினிஸ்தாம். கியாமத் அந்த ஊர் அல்லாஹ் கேவலப்படுத்தினான். நபிமார்களுடைய ஊருக்கு சாப்பாடு கொடுக்காமலாம் அந்த ஊர்க்காரன் படணும், கியாமத் நாள் வரைக்கும் அந்த சமுதாயம் கேவலப்படணும். ரசூலுல்லாஹ் வந்தானா அந்தாக்கிய நகர மக்கள், என்ன அல்லாஹ் கேவலப்படுத்தினான் எங்க ஊரை, யார சொல்லல எங்க ஊரை அல்லாஹ் கேவலப்படுத்தினா, நாங்கெல்லாம் அந்த காலத்து யாராவது ஒருத்தன் சோறு கொடுக்கலாம், நாங்க என்ன செய்வோம், அதெல்லாம் மாத்த முடியாது. சொன்னது சொன்னதுதான். அந்த அளவுக்கு மிஸ்கீன்கள் சொன்னா நபிமாருக்கு கூட எத்தனை மிஸ்கீன்களா இருந்திருக்கிறான். அதனால எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். யாரும் நம்மளை தேடி வந்து நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம். அல்லாஹ் ஒரு துவா செய்யறான் தெரியுமா, எல்லாரும் நம்ம அல்லாஹ்ட்ட தான் துவா செய்துட்டு இருக்கோம். அல்லாஹ் ஒரு துவா செய்யறான். அல்லாஹ் யார்கிட்ட கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காது, அல்லாஹ் துவா செய்யறான். தபரானில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதோட என்னுடைய பயானை முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்பாத்துன் 4 பேர்கள், லானஹுமுல்லாஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் தன் சிம்மாசா அந்த அரசு பீடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் ஒரு துவா செய்யறான். துவானா ரஹ்மத்துடைய துவா இல்ல, லானத்துடைய துவா. சாபம் துவா 2 இருக்கலாங்க, துவா லஹு துவாவுன் அலை, சாதகம் பாதகம் 2 இருக்குல்ல. அல்லாஹ் துவா செய்யறான், எங்க இருந்துகிட்டு அல்லாஹ் துவா கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் துவா கேட்கிறான் 4 பேருக்கு. அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதற்கு வயஹமுல் அர்ஷ ரப்பி ஃபௌக சமானியா, அந்த அரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்களா மலக்குமார்கள், அவங்க சும்மா இருக்காம ஆமீன், அந்த துவாவுக்கு ஆமீன்ங்கிற அல்லாஹ் துவா செய்யறான். அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்றாங்க. இவன் ஆமீன் சொல்ல மாட்டான் பாரு. உலகத்துல ஆமீன் சொல்லாத நசீபு கிட்ட இவன் ஒருத்தன் தான். ஆமீன் சொல்லாத உலகத்துல எதுவுமே இல்ல, உலகத்துல எல்லாமே ஆமீன் சொல்லுது. இவன் ஒருத்தன் தான் ஆமீன் சொல்லல. அதனாலதான் இவனுக்கு எவனுமே ஆமீன் சொல்ல மாட்டான். இவன் போனா இவனுக்கு இவன் அனாதைதான். இவனுக்கு 4 பேருக்கு அல்லாஹ் துவா செய்யறான். ரசூலுல்லாஹ் சொன்னா, 1 சன்னியாசியா போ ஆசைப்படுறான், தனக்கு வாரிசு வந்துடக்கூடாது, கல்யாணம் முடிக்க கூடாது, சன்னியாசியா போகணும் நினைக்க பாருங்க. ஆம்பளை பொம்பளை சன்னியாசியா போறான் இன்னைக்கு. சன்னியாசிங்கிறது நபிமார்களுடைய கொள்கையே எதிரானது. சன்னியாசியா போகணும், திருமணம் முடிக்க கூடாது, தனக்கு பிறகு துரியத்து வரக்கூடாது, சன்னியாசி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியவன அல்லாஹ் லானத்து செய்யறான். அப்ப கல்யாணம் முடிச்சு நீ சந்தோஷமா வர்றதா அல்லாஹ் துவா செய்யறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அது கல்யாணங்கிறது அல்லாஹ்வுடைய துவாவை பெறக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ங்கிறது விளங்குதா என்னங்க? சன்னியாசி வாழ்க்கைங்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய மஜ்லிஸ். சன்னியாசி வாழ்க்கைங்கிறது அந்த மற்ற இடம் எல்லாமே பதுவாக்குரிய இடம் தான் சன்னியாசி வாழ்க்கை. 2வது, பொம்பளையா அல்லாஹ் படைச்சான், ஆம்பளைக்கு ஒப்பாகக்கூடியவள். ஆம்பளையா படைச்சான், பொம்பளைக்கு ஒப்பாகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பாருங்க, பொம்பளை எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர். நம்ம பார்க்க விமானத்தை பாக்குறோம்ல, சில பொம்பளையில ஜீன்ஸ், ஆம்பளையா பொம்பளையான்னு கொண்டே வச்சா அதுலயும் பாதி முடிய கேட்டா ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவிற்கு ஆடையிலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆடைக்கு ஒப்பாரவன் லானத்து செய்தாலங்க. அப்ப பாருங்க, இதுக்காக சொல்லல, நான் நாகூர்ல பசியார் நிக்கிறேன், சில பொம்பளைங்க லிப்டிக் போட்டு அப்படி பசியார் நிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய லானத்து இல்லையா? சில அந்த மக்கள் சொல்ல, யாரோ ஒரு நம்ம இஸ்லாமிய மக்கள் தான், அது எத்தனை காபிர்கள் ஏறி நிக்கிறான் பாருங்க. அப்ப அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லானல்லால் முஸம்மிசாத்தி வல் முனஃபிசாத்தி, அரிசியை தேய்ப்பவர்கள், முக பாலிஷ் பண்ணவர்கள், மேக்கப் பண்ணவர்கள், லிப்ட் எல்லாரும் ரசூலுல்லாஹ் புகாரிலே சொல்லிருக்காங்களாங்க பாருங்க. அப்ப இந்த சமுதாயத்திற்காக வேண்டி எப்ப இந்த பெண்ணுக்கு ஆண் ஒப்பாரம், ஆண் எப்படி ஒப்பாராம். அதே மாதிரி பாருங்க, மீசி நல்ல வலிக்கிறவன், பொம்பளைக்கு மீசி இருக்கு அதிகமா வலிக்கிறான்னு என்ன அர்த்தம்? பொம்பளைக்கு ஒப்பாரம் தானே அர்த்தம். மீசைங்கிறது வந்து சிலவங்க மழு மழுன்னு ஆம்பளைகள் பொம்பளைக்கு ஆம்பளையா பொம்பளையா வித்தியாசம் அளவுக்கு சிலவன் நினைச்சிடலாம். பொம்பளைக்கு ஒப்பாரு எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. நகை போடுறது பொம்பளை போடுற, பட்டு போடுறது பொம்பளை, பட்டு தானே போட்டு பொம்பளைக்கு உள்ளதுல, நகை போடுறது, மோதிரம் போடுறது, செயின் போடுறது, இதெல்லாம் பொம்பளைக்கு உள்ளதுலங்க. அப்ப பட்டு துணி போடுறது, ஒரு தடவை சட்டையே கிழிச்சிட்டாங்க உமர் அலி எல்லாம் ஒரு ஆள் சேப்பை, அந்த அளவுக்கு பொம்பளைக்கு ஒப்பாருது. அதே மாதிரி முதலில் மசாக்கின், ஒரு மிஸ்கினா சொன்னாங்க, அல்லாஹ் திட்டுறானா, முஸ்கின் நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா அப்படின்னு சொல்லி, நாளைக்கு அப்படி ஒரு மிஸ்கின் அலைய விடுறவன திட்டுறான்னு சொன்னாங்க. மலக்குமா ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ரஹ்மத்துக்குரியவர்களாக பிள்ளைகள் மீதும், மனைவிகள் மீதும், ஏழைகள் மீதும், எத்தீம்களின் மீதும், உலகத்திலே யாருக்கெல்லாம் கருணை அவசியமோ அந்த பலகீனமானவர்கள் மீதும், பெற்றோர்கள் மீதும், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று சொன்னது போல அல்லாஹ் நம் யாருக்கெல்லாம் ரஹமத்து செய்வதற்கு நம் கடமையாக ஆணையாக அல்லாஹ் ரசூல் ஆணையிட்டார்களோ அனைவர்களுக்கும் நாம் ரஹமத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்குவானாக.